நம்ம அடுத்து யூனிட் 8 பார்க்கலாம். வங்கி சரிக்கட்டும் பட்டியல். இந்த வங்கி சரிக்கட்டும் பட்டியல்ல என்னென்ன பொருள் அடக்கம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, வங்கி சரிக்கட்டும் பட்டியல் பொருளையும், வங்கி பத்திக்கும் அந்த வங்கி அறிக்கைக்கும் வேறுபட்டு இருப்பதற்கான காரணங்கள் தான் முக்கியமா இதுல பார்க்க போறோம். அதுக்கப்புறமா காரணங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறமா எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம குறிப்பேடு நடவடிக்கைன்னா என்னன்னு பார்த்து, அதுல வந்து எப்படி நடவடிக்கைகள குறிப்பேட்ல பதிவு செய்றது, குறிப்பேட்லயும் துணை ஏடுகளையும் நம்ம பதிவு செய்யலாம். அந்த கன்சர்ன பொறுத்து தான். அதுல பார்த்தீங்கன்னா, குறிப்பேட்லயோ அல்லது துணையேட்லயோ பதிவு செஞ்சு, அப்புறமா நம்ம பேரேட்டுக்கு எடுத்துட்டு போவோம். பேரேட்டுக்கு எடுத்துட்டு போயி, இருப்புக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ண பார்த்து, அந்த இருப்பாய்வுன்னு ஒண்ணு தயாரிப்போம். சரிங்களா? அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இருப்பாய்வுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி துணையேடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒண்ணு என்னன்னு சொல்றேன். துணையேடு அப்படிங்கிறது 2 வகையா பிரிச்சிருப்பாங்க. துணையேடு 1, துணையேடு 2 அப்படின்னு. இந்த துணையேடு 1ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கடன் நடவடிக்கையை பதிவு செய்வதற்காக கொள்முதல் ஏடு, விற்பனை ஏடு, கொள்முதல் திருப்ப ஏடு, விற்பனை திருப்ப ஏடு, அதுக்கப்புறமா மாற்றுச்சீட்டு அப்படிங்கிறது நிறுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு ஏடுகள். இதுல எல்லாம் பதிவு செய்ய முடியாது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம உரிய துணை ஏட்டுக்கு எடுத்துட்டு போவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கடன் நடவடிக்கை போக மீதி ரொக்க நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரொக்க நடவடிக்கைக்கு ரொக்க ஏடுன்னு ஒண்ணு தயார் பண்ணுவோம். அந்த ரொக்க ஏட்டுல பார்த்தீங்கன்னா, 4 வகை இருக்குது. அதுல பார்த்தீங்கன்னா, சாதாரண ரொக்க ஏடு. எல்லா சாதாரண சின்ன சின்ன கன்சர்ன்லாம் தயாரிக்கிறது. சாதாரண ரொக்க ஏடு. அதிலேயே பார்த்தீங்கன்னா, தள்ளுபடியும் ரொக்கமும் கொண்ட இருபத்தி ரொக்க ஏடு. கடன் நடவடிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது, அந்த கடன் நடவடிக்கை மூலமாக பெறக்கூடிய தொகைக்கு நம்ம தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த வாடிக்கையாளர் பணத்த குடுத்துட்டாங்கன்னா, இல்ல நம்ம குடுத்தோம் அப்படின்னீங்கன்னா, அதுக்கு தள்ளுபடி குடுப்பாங்க. அந்த தள்ளுபடிக்காக இந்த ரொக்கமும் தள்ளுபடியும் கொண்ட இருபத்தி ரொக்க ஏட நம்ம பராமரிப்போம். அது போக உங்களுக்கு 30 ரொக்க ஏடுன்னு ஒண்ணு இருக்கு. ரொக்கம், தள்ளுபடி, வங்கி அப்படின்னு சொல்லிட்டு 30 ரொக்க ஏடு இருக்கும். 3 காலம் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்திலும் 3 காலம் இருக்கும். ரொக்கம், தள்ளுபடி, அதுக்கப்புறம் வங்கி அப்படிங்கிற 3 காலம் இருக்கும். பற்று பக்கமும் இருக்கும், வரவு பக்கமும் இருக்கும். இந்த வங்கி நடவடிக்கை அதிகமாக இருக்கும்போது இந்த ரொக்க ஏட்ட நம்ம பராமரிக்கிறோம். வங்கியும் ரொக்கமும் சேர்ந்த நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, தள்ளுபடியும் சேர்ந்து இந்த ரொக்க ஏட்டுல பதிவு செய்றோம். அதுக்கப்புறமா இந்த வங்கி பத்தி இருக்குதுல்ல, இந்த வங்கி பத்தி தான் இந்த வங்கி சரிக்கட்டு பட்டியல்ல பேசப் போறோம். ரொக்கம், தள்ளுபடி, ரொக்கம், வங்கி கொண்ட 30 ரொக்க ஏட்டுல வரக்கூடிய வங்கி பத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதுல. அந்த வங்கி பத்தியில வரக்கூடிய இருப்பு இருக்குல்ல, அந்த இருப்பும், நம்ம பராமரிக்கக்கூடிய ரொக்க ஏட்டுல இருக்கக்கூடிய இருப்பும் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம பராமரிக்கக்கூடிய இந்த வங்கி ஏட்டு இருப்புக்கும், வங்கியில இருக்கக்கூடிய அந்த பாஸ்புக் ஒண்ணு இருக்குதுல்ல, அதுல இருக்கக்கூடிய இருப்பும் டேலி ஆகணும். சரியா? அது வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, அதற்கான காரணத்த தான் இந்த வங்கி சரிக்கட்டு பட்டியல நம்ம பார்க்க போறோம். வங்கியில் பணம் செலுத்தும் போதும் ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியில் பற்று வைக்கப்படுது. ப செ ரொக்க அதே மாரி வங்கி மேற்கொள்ளும் செலுத்துதல் ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியில் வரவு வைக்கப்படுகிறது. இது வந்து எதிர்ப்பதிவு அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அது இருக்கும். ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியின் பற்றிருப்பு என்பது சாதகமான இருப்பு. எப்பவுமே ரொக்க ஏடு பற்றிருப்பு தான் காட்டும். பற்றிருப்புன்னா பேங்க்ல டெபாசிட் இருக்குது, பணம் இருக்குதுன்னு அர்த்தம். ரொக்க ஏட்டில் வங்கி பத்தியில் வரவிருப்பு அப்படிங்கிறது மேல்வரை பற்று அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு பற்றுங்கிறது அங்க அந்த இடத்துல டெபாசிட் இருக்கிறது போக, அதிகப்படியாக நம்ம பணம் எடுக்கிறதுக்கு அம் அ நடப்பு கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சலுகை குடுக்குறாங்க. அது ஏன் அப்படி குடுக்குறாங்கன்னா, அவங்க பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு நெறைய பணம் பேங்க்ல போடுவாங்க. அதே நேரம் நெறைய பணத்த பேங்க்லேருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கணக்கு தெரியாத அவங்களுக்கு பாஸ்புக் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அதனால அந்த டிரான்சாக்ஷன் என்ன ஏதுன்னு அப்படின்னு அவங்களோட பார்க்க முடியாது. அந்த மாரி சூழ்நிலையில அதிகப்படியாக பற்று அதாவது அதிகப்படியாக வித்ட்ரா பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சலுகை குடுக்குறாங்க. அந்த சலுகையின் மூலமாக உங்களுக்கு வங்கி மேல்வரை பற்று அப்படிங்கிற ஒரு இது வந்து எடுத்துக்கிறாங்க. பற்றுக்கு அதிகப்படியாக. சரிங்களா? பற்றுன்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம். பேங்க்ல வரவு அப்படிங்கிறது டெபாசிட்ன்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுக்கு ஆப்போசிட்டா வரும். நம்மளுக்கு ரொக்க ஏட்டுல பற்று அப்படிங்கிறது டெபாசிட்டு, வரவு அப்படிங்கிறது வெளியில பணம் குடுக்குறது. பற்று அப்படிங்கிறது பெறுதல்கள், வரவு அப்படிங்கிறது செலுத்தல்கள். இங்க பார்த்தீங்கன்னா, வங்கியில பற்று அப்படிங்கிறது நம்ம பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். வரவு அப்படிங்கிறது பேங்க்ல நம்ம பணம் போடுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இதுக்கு என்ன அடுத்து பார்க்குறீங்க? பார்க்கலாம்.
வங்கி சரி கட்டும் பட்டியல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வங்கி அறிக்கை அல்லது செல்லேடு அப்படின்னு ஒண்ணு பார்க்கலாம். வங்கி சரிக்கட்டும் பட்டியலுக்கு இத வச்சு தான் நம்ம செக் பண்ண போறோம். வங்கி அறிக்கை அல்லது செல்லேடு அப்படிங்கிறோம். இது வந்து தற்போது வணிகத்தில் பெறப்பட்ட காசோலைகளை வங்கியில் வைப்பு செய்தல். வணிகத்தில் பெறப்பட்ட காசோலைன்னா, நம்ம பிசினஸ்ல வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்பட்ட காசோலை வைப்பு செய்தலும், வங்கியில் ரொக்கம் செலுத்துதலும் பொதுவாக நடந்துட்டே இருக்கும். வங்கியின் வாயிலாக பணம் செலுத்தலாம். ஏனென்றால் ரொக்கத்தில் வங்கியின் மூலம் கையாளப்படுவது பாதுகாப்பானது. அது மட்டுமின்றி குறிப்பிட்ட வரம்பு கடந்த பண பரிமாற்றம் வங்கி வாயிலாக நடைபெற வேண்டும் என்பது சட்டப்படி அவசியமாக இருக்குது. அதிகப்படியாக பணத்த வந்து கையில கொண்டுட்டு போறதோ, கொண்டுட்டு வர்றதோ, அந்த மாரி சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் தான் இப்போதைக்கு பிசினஸ்ல எல்லாருமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் கம்மி தான். சரிங்களா? அப்ப 2 ஏடு. நம்ம தனியா ரொக்க ஏடு, ரொக்க ஏட்டுல இருக்கக்கூடிய வங்கி பத்திய நம்ம மெயின்டெயின் பண்ணுவோம். அதே இது வங்கியில நம்மளுக்காக ஒரு ஏடு பராமரிப்பாங்க. அத செல்லேடு அப்படிங்கிறோம். சரிங்களா? செல்லேடு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. பாஸ்புக். இந்த செல்லேடு அப்படிங்கிறது பாஸ்புக். வங்கி அறிக்கை ஸ்டேட்மென்ட்க்கு ஸ்டேட்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேங்க் ஸ்டேட்மென்ட் அப்படிங்கிறோம். அது பேரு செல்லேடு அப்படிங்கிற பாஸ்புக். பராமரிக்கும். 1 வணிகத்தால் வங்கியின் வாடிக்கையாளரால் வங்கியின் வாடிக்கையாளர் யாரு? நம்ம தான் வங்கியின் வாடிக்கையாளர் நெனச்சுக்கோங்க. பராமரிக்கப்படும் ரொக்க ஏடு. மற்றொன்று வங்கியால் பராமரிக்கப்படும் வங்கி ஏடு அல்லது வங்கி அறிக்கை அல்லது செல்லேடு அப்படின்னு சொல்லும். வேறு விதமாக கூறினால் வணிக அமைப்பு வங்கியின் வாடிக்கையாளர் பராமரிக்கும் ரொக்க ஏட்டிற்கும் வங்கியின் பேரேட்டுக்கும் ஒரே நடவடிக்கையை பதிவு செய்யப்படுகிறது என கூறலாம். வங்கி அறிக்கை அல்லது செல்லேடு என்பது வங்கியின் ஏடுகளில் உள்ள வாடிக்கையாளர்கள் கணக்கின் பிரதியாகும். சரி, நம்ம எப்படி நம்ம ரொக்க ஏட்ல வங்கி பத்தி பராமரிக்கிறோமோ, அதே மாரி நம்மளுக்காக வங்கியில ஒரு ஏடு பராமரிக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த பேரேடு மாரி ஒண்ணு பராமரிக்கிறாங்க. அதுதான் செல்லேடு. அதாவது வங்கி அறிக்கை அப்படிங்கிறோம். 2 ஏடுக்கும் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும். சரிங்களா? நம்ம பராமரிக்கிறதும், பேங்க்ல நம்மளுக்காக பராமரிக்கிறதும் சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இல்ல அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு எங்கேயோ தப்பு நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அத கண்டுபிடிக்க போறோம். வேறுபட்டு இருப்பதற்கான காரணங்கள். சரிங்களா? இந்த ஒரு வங்கி தனது வாடிக்கையாளருக்கு குறித்த கால இடைவெளியில் அறிக்கையை அனுப்பலாம். அறிக்கை நம்மளும் கேட்கலாம், அவங்களும் அனுப்புவாங்க. சரிங்களா? அறிக்கைங்கிறது அந்த பாஸ்புக்குடைய ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இதில் அவர் மேற்கொண்ட வங்கி நடவடிக்கைக்கான ரொக்க இருப்பு, எடுப்பு, ரொக்க வைப்பு வைப்புன்னு டெபாசிட், எடுப்பு அப்படிங்கிறது நம்ம பணத்தை எடுக்கிறது. மற்றும் அவருடைய கணக்கில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ரொக்க இருப்பு, மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கும். இது எல்லாமே பாஸ்புக்ல நீங்க கண்ல உங்க எல்லார்கிட்டயும் பாஸ்புக் இருக்குது. அதுல பார்க்கலாம். எவ்வளவு டெபாசிட் அப்படிங்கிறது வரவு அப்படின்னு இருக்கும். கிரெடிட் அப்படின்னு இருக்கும். டெபிட் அப்படிங்கிறது எடுப்பு. மீதி பேலன்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். தற்பொழுது வாடிக்கையாளர் தன்னுடைய வங்கி அறிக்கையினை மின் அறிக்கை ஸ்டேட்மெண்ட் மூலம் நம்மளே பார்த்தீங்கன்னா அவங்களே அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் அனுப்பி வைப்பாங்க. நெக்ஸ்ட் சேமிப்பு கணக்கு, நிலை வைப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்கு போன்ற பல்வேறு கணக்குகளை பல்வேறு விதமான வாடிக்கையாளர் வங்கியில் தொடக்க முடியும். ஆனால் நடப்பு கணக்கு என்பது வணிக நிறுவனத்துக்கு மிக பொருத்தமானது. பிசினஸ்க்கு பார்த்தீங்கன்னா நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் தான் வச்சிருப்பாங்க. வங்கி மேல்வரை பற்று என்ற வசதி நடப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளருக்கு மட்டுமே கிடைக்கும். அதான் ஓவர் டிராஃப்ட். சரிங்களா? ஓடி. பிற கணக்கு வைத்திருப்பவருக்கு இந்த வசதி கிடையாது. ஓகே. இதுதான் உங்களுக்கு பேங்க் பாஸ்புக் உடைய உங்களுக்கு படிவம் குடுத்துருக்காங்க. டேட் கண்டிப்பா இருக்கும். பாஸ்புக் பார்த்துருப்பீங்க. பர்ட்டிகுலர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பணம் எடுத்தா நம்ம செல்ஃபா எடுத்தோம். யாருக்கு பணம் குடுத்தீங்க, அவங்க பேர் போட்டு குடுத்துருப்பீங்க. இல்ல யாருக்காவது வந்து சில கன்சர்ன் குடுத்தீங்கன்னா, அந்த கம்பெனி பேர் போட்டு குடுத்துருப்பீங்க. இந்த மாரி பர்ட்டிகுலர்ஸ் எல்லாமே இருக்கு. செக் நாங்க இஷ்யூ பண்ணீங்கன்னா, செக்கோடைய நம்பர் இங்க குடுத்துருப்பாங்க. அதே மாரி செக் நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா, அந்த நம்பரும் இங்க குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வரவு அப்படிங்கிறது நம்ம டெபாசிட் பண்றது. பற்று அப்படிங்கிறது எடுக்கிறது. எடுப்பு வித்ட்ரா அப்படின்னு இருக்கும். இதுலேருந்து பேலன்ஸ் நம்மளுக்கு இப்போ இங்க ரூ. 10,000 நம்மளுக்கு டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்களா, அதுல ஒரு ரூ. 2,000 எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ரூ. 10,000 டெபாசிட் ஃபர்ஸ்ட் டே பண்ணியிருப்பீங்க. 2வது ஒரு மாசம் கழிச்சு இதுல ஒரு ரூ. 2,000 எடுத்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல ரூ. 2,000 போட்டிருப்பாங்க. அப்ப இந்த 10,000லேருந்து இந்த 2,000 கழிச்சு மீதி பேலன்ஸ் இங்க போட்டிருப்பாங்க. அப்புறம் சைன் போடணும். இது யூசுவலா எல்லா இதுலயும் இருக்காது. இந்த காலம் பார்த்தீங்கன்னா இருக்காது. சைன் போடுற காலம் உங்களுக்கு இருக்காது. ஓகே. இது படிவம். ஸ்டேட்மெண்ட் உடைய
மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சுன்னா இப்படித்தான் இருக்கும். இதில பார்த்தீங்க ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா நீங்க பிரிண்டிங் ஃபார்ம்ல வரும். இதே இது நீங்க பிரிண்ட் போட்டாலும் இதே மாரி வந்திருக்கும். இனிஷியலா நீங்க என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது 5000 நீங்க டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க. வித்ட்ரா எவ்வளவு எப்படின்னு கேஷ் செக் புக் வாங்கினதுனால ஒரு ரூ. 68 பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப 5000த்துலருந்து ரூ. 68 கழிச்சு மீதி இங்க எழுதியிருக்கிறாங்க. இது நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. வங்கி அறிக்கையில் உள்ள பதிவுகளை ரொக்க ஏட்டில் உள்ள பதிவுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, வங்கி அறிக்கையில் உள்ள பதிவுன்னா, அந்த பாஸ்புக்ல உள்ள பதிவுகளை, ரொக்க ஏட்டில் பதிவு அப்படிங்கிறது ரொக்க ஏட்டில் உள்ள வங்கி பத்தி. சரியா? ஒப்பிடும்போது, ரொக்க ஏட்டில் கணக்கீட்டு முறை நேர்மாறாக காணலாம். எதிரெதிர் திசையில இருப்பதை காணலாம். ஏனென்றால், ரொக்க ஏட்டில் வங்கியின் நோக்கில் பதிவு செய்தாலும், வணிகத்தின் நோக்கில் பதிவு செய்வதாலும், வங்கி அறிக்கையினை வங்கியின் நோக்கில் பதிவு செய்வது. அவங்கவங்க பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா, பிசினஸ மைண்ட்ல வச்சுட்டு நம்ம பதிவு செய்வோம். பேங்க்ல பார்த்தீங்கன்னா, வங்கிய வந்து மனசுல வச்சுட்டு அதுல பதிவு செய்வாங்க. அதுவே எதிர் எதிர் திசையில இருக்கும். இரட்டை பதிவு முறை பின்பற்றப்படுவதால், வங்கி அறிக்கையின் வரவு இருப்பு என்பது ரொக்க ஏட்டின் பற்று இருப்பு. வங்கியில வரவுன்னு சொல்றது ரொக்க ஏட்டுல பற்றா இருக்கும். ரொக்க ஏட்டுல வரவுன்னு சொல்றது வங்கியில பற்றாக இருக்கும். வணிகம் வங்கியில் செலுத்தும்போது வங்கியின் ஏடுகளில் வாடிக்கையாளர் கணக்கு வரவு செய்யப்படுகிறது. வணிகம் அப்படிங்கிறது நம்மள நெனச்சுக்கோங்கம்மா. வணிகம் நம்ம பேங்க்ல பணம் செலுத்துறீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த வாடிக்கையாளர் கணக்கு அப்படிங்கிறது பாஸ்புக்ல வரவு வைப்பாங்க. ஏனென்றால் இத்தொகை வங்கி வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டியது. திருப்பி நம்மளுக்கு செலுத்த வேண்டியது. அதனால அதுல வரவு வைக்கிறாங்க. அதுபோன்று வங்கியிலிருந்து வணிகம் பணம் எடுக்கும்போது, அந்த அந்த பேங்க்லேருந்து நம்ம பணம் எடுக்கிறோம்னு வங்கி வாடிக்கையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை குறைவதால் வாடிக்கையாளர் கணக்கு பற்று வைக்கப்படுகிறது. இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் புரியறதுக்காக குடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் மேல்வரை பற்று அப்படிங்கிறது நடப்பு கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களோட இருப்புலேருந்து எடுக்கிறதுக்கு முடியும். அதுதான் உங்களுக்கு மேல்வரை பற்று அப்படிங்கிறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வங்கி அறிக்கை ஸ்டேட்மெண்ட்ல வங்கி நோக்கத்துல பார்த்தீங்கன்னா, பற்று அப்படிங்கிறது மேல்வரை பற்று. வரவு அப்படிங்கிறது சாதகமான இருப்பு. சாதகமாக இருக்குதுன்னு டெபாசிட்ன்னு அர்த்தம். இங்க ரொக்க ஏட்டுல பற்று அப்படின்னா தான் சாதகமான இருப்பு இல்லையா? பற்று பக்கம் உங்களுக்கு அதிகமா இருந்தா நம்ம கையில பணம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுல வரவுல வந்துச்சு ரொக்க ஏட்டுல வரவு இருப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம கைக்கு மீறி செலவு பண்ணிட்டோம். செலவு ஆயிருச்சு. பாதகமான இருப்பு அப்படின்னு அர்த்தம். நம்ம ரொக்க ஏடுங்கிறது நம்ம சாதாரணமா பேரேட்டுல முதல்ல எடுத்தோனே ரொக்க ஏடு இருக்குன்னா, அந்த ரொக்க ஏடு தான் தனிப்பத்தி ரொக்கேடு, இருப்பத்தி ரொக்கேடு, முப்பத்தி ரொக்கேடு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அந்த ரொக்க ஏட்டுல பற்று இருப்பு இருந்தா சாதகமான இருப்பு. வரவுன்னா பாதகமான இருப்பு. மேல்வரை பற்று. சரிங்களா? அதே மாரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரவு அப்படிங்கிறது நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். சாதகமான இருப்பு. இங்க பற்று அப்படிங்கிறது அந்த பேங்க் பேங்க் அந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா செல்லேட்ல பற்று அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு எடுக்கணுமோ அதுக்கு மீறி எடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் பாதகமான இருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2க்கும் உள்ள வேறுபாடு. செல்லேட்டுக்கும், ரொக்க ஏட்டுக்கும் உள்ள வேறுபாடு. ரொக்க ஏட்டுல வங்கி பத்தின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. முப்பத்தி ரொக்க ஏட்டுல. அத பத்தி இங்க பேசுறாங்க. இங்க வங்கி அறிக்கைங்கிறது பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்புக் இருக்குல்ல, அத பத்தி பேசுறாங்க. இந்த ரொக்க எடை யார் தயாரிப்பாங்க? கம்பெனி, நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. இந்த வங்கியால் தயாரிக்கப்படுகிறது. ரொக்க ஏட்டு என்பது பற்று இருப்பு. சரி, ரொக்க வைப்பு என்பது பற்று பக்கத்தில் பதிவு செய்யப்படும் டெபாசிட்ட. இங்க பார்த்தீங்கன்னா, வரவு பக்கத்து. அதே மாரி எடுப்பு அப்படிங்கிறது வெளியில பணம் எடுத்தீங்கன்னா, இதுலருந்து எடுப்பவங்க வரவு பக்கத்துல பதிவு செய்யப்படுகிறது. இங்க வந்து பற்று பக்கத்தில் பதிவு செய்யுது. காசோலை வைப்பு செய்தால் வைப்பு செய்த நாளே பற்று வைக்கப்படும். காசோல்ல நம்ம செக்க குடுத்துட்டீங்க அப்டின்னீங்கன்னா, உடனே நீங்க பதிவு செஞ்சுருவீங்க. இங்க அப்படி இல்ல. எப்ப வசூல் பண்றாங்களோ அப்பதான் பதிவு செய்வாங்க. காசோலை விடுக்கும் பொழுது, கொடுக்கும்போது அதே மாரி தான் உங்களுக்கு. இங்க அப்படி இல்ல. அது எப்போ வந்து உங்களுக்கு காசோலை வங்கியில் பணம் செலுத்தும் நாள்ல தான் பற்று செய்றாங்க. நெக்ஸ்ட் நிலை அறிவுறுத்தலின்படி வங்கி வசூலித்த அல்லது செலுத்திய தொகை அல்லது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டீங்க அப்டின்னா, எப்ப நம்ம பிரிண்ட் போடுறோமோ அப்பதான் நம்ம பதிவு செய்றீங்க. இங்க அப்படி இல்ல. அவங்க வந்து வசூல் செஞ்சாலும் சரி, பணம் குடுத்தனாலும் சரி, உடனே அங்க பிரிண்ட் அங்க என்ட்ரி போட்டுருவாங்க. குறிப்பிட்ட காலத்தின் இறுதியில் இருப்பு கட்டப்படுகிறது. மாச கடைசி, வார கடைசி அந்த மாரி ஒரு குறிப்பிட்ட நாள் இறுதியில தான். ஒவ்வொரு நடவடிக்கையின் போதும் இங்க இருப்பு கட்டுறாங்க. வங்கி சரிக்கட்டும் பட்டியல் என்றால் என்ன? ரொக்க ஏட்டில் உள்ள ஒவ்வொரு பதிவும் வங்கி அறிக்கையுடன் பொருத்தப்படுமேயானால் 2 ஆவணங்களும் வங்கி இருப்பு ஒரே தொகையாக இருக்கும். பொருத்தி பார்த்தீங்கன்னா.
அது நடைமுறையில் அந்த 2 இருப்புகளும் வெவ்வேறாக இருந்தால், அதற்கான காரணங்களை விளக்குவதான ஒரு அறிக்கை தான் உங்களுக்கு வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படிங்கிறாங்க. இந்த வங்கி சரிக்கட்டின் பட்டியல் தேவையா? அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்க ஒப்பிட்டு பார்ப்பது அறிக்கை அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ்புக்குக்கும், இந்த கேஷ் புக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இந்த 2 இருப்புகளும் பொருந்தவில்லை என்றால், அதற்கான காரணங்கள் விளக்குவதற்கு சரிக்கட்டுதல் தேவைப்படுகிறது. வங்கி சரிக்கட்டும் பட்டியலானது நடவடிக்கையின் எண்ணிக்கை மற்றும் வணிகத்தின் தேவையை பொறுத்து ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு பார்க்கலாம் நம்ம. என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொக்க இயற்றின்படியான வங்கி இருப்பு சரிங்களா? ரொக்க இயற்றின்படியான வங்கி இருப்பு, வங்கி அறிக்கையின்படியான வங்கி இருப்பும் வேறுபாட்டுக்கான காரணங்களை அடையாளம் கண்டு, அல்லது காசோலை நம்ம தீர்வு செய்யக்கூடிய கால தாமதத்தை கொண்டு, அல்லது ரொக்க ஏற்று வங்கி பட்டியல் சரியான இருப்பினை கணக்கிடுவதன் மூலமாகவோ, அல்லது வணிகத்தின் கணக்காளர்கள் கேஷியர் அது மற்றும் வங்கி நிதியினை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பது மூலமாகவோ, இந்த வங்கி சரிக்கட்டும் பட்டியல் அப்படிங்கிறது நம்ம அடையாளம் காண முடியும். அதுல வேறுபாட்டுக்கான அடையாளம் காண முடியும். வங்கி ரொக்க இயக்கின் வங்கி பத்தியும், வங்கி அறிக்கையும் வேறுபாடுக்கான காரணங்கள் என்ன? 2 காரணத்தினால வேறுபட்டு இருக்கலாம். சரிங்களா? அது என்னன்னா, கால இடைவெளி. கால இடைவெளிக்கான வேறுபாடு, பதிவு செய்வதில் ஏற்படக்கூடிய தவறுகள். இந்த 2 காரணத்தினால தான் நம்ம பராமரிக்கக்கூடிய ரொக்க ஏற்றில் உள்ள வங்கி பத்தியும், வங்கியில பராமரிக்கக்கூடிய நம்மளுடைய கணக்கும் வேறுபட்டு இருக்கும். அப்ப கால இடைவெளினா என்னென்ன இருக்கும்? விடுத்த காசோலை அதாவது விடுத்த அப்படிங்கிறது நம்ம காசோலை கொடுத்திருக்கிறோம். கொடுத்த காசோலை வங்கியில் செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தப்படாதது. நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விடுத்தன, கொடுத்த அப்படின்னு புக்ல எழுதி வச்சிருக்கணும். செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தப்படாததுன்னா, இனியும் பணம் கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம கொடுத்த காசோலைக்கு, நம்ம கிட்ட இருந்து காசோலை வாங்கிட்டு போனவரு 3 மாசம் தான் அதனுடைய அ வ காலம். அதாவது அந்த காசோலைக்கான அ ஒரு நம்ம பேங்க்ல போட்டு வசூல் பண்ணக்கூடிய ஒரு காலம் எவ்வளவு காலம் அதனுடைய டேட் பார்த்தீங்கன்னா, 3 மாதம் தான் இருக்கும். 3 மாதத்துக்கு மேல காலாவதியான அது வந்து டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. அது வந்து செல்லாது அப்படிங்கிறாங்க. 3 மாசம் வரைக்கும் தான் அந்த காசோலை செல்லுபடியாகும். அந்த 3 மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் பேங்க்ல பணம் போட்டு அவங்க செக்க போட்டு பணம் வாங்கிக்கலாம். அப்போ அந்த விடுத்த காசோலைக்கு, கொடுத்த காசோலைக்கு உடனே நம்ம அந்த நம்மளுடைய ஏடுகள்ல ரொக்க ஏத்த பதிவு செஞ்சுருவோம். ஆனா, அந்த வாங்கிட்டு போனவரு பேங்க்ல கொண்டு வந்து போடுறதுக்கு காலதாமதம் ஆயிருக்கலாம். நம்ம போட்ட டேட்டுக்கும், இவங்க பேங்க்ல வசூலுக்கு போட டேட்டும் வேறு மாரி இருக்கும். நான் வந்து இன்னைக்கு 10ஆம் தேதி, இல்ல ஒரு 12ஆம் தேதி செக் குடுத்துருக்கிறேன்னு வைங்களேன். அந்த 12ஆம் தேதியே நான் செக் குடுத்ததுக்கு, நான் என்கிட்ட இருந்து பணம் வெளியில போயிருச்சுன்னு சொல்லிட்டு கேஷ் புக்ல எழுதி வச்சுருவோம். சரிங்களா? வங்கி பத்தியில பணம் வெளியில போயிருச்சு. மிஸ்டர் எக்ஸுக்கு நான் செக் குடுத்துருக்கிறேன் அப்படின்னு, இந்த மிஸ்டர் எக்ஸ் பெறுபவர் நமக்கு வங்கியிலேருந்து பணம் வெளியில போன மாரி, வங்கி கணக்கு வரவுல போய் எக்ஸ்ன்னு போட்டு, அங்க ஒரு பணத்த எழுதி வச்சுருவேன். ஆனா, எக்ஸ் வாங்கிட்டு போனவரு இந்த இந்த தேதியிலிருந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வேலிடிட்டி இருக்கு. அப்ப எப்ப வேணாலும் போயி பேங்க்ல பணத்த நம்ம சரி செக்க குடுத்து பணத்த வாங்கிக்கலாம். அப்போ அந்த குறிப்பிட்ட நாள்ல செக் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுக்கு பணம் கம்மியாக தெரியும். பேங்க்ல அதிகமாக தெரியும். ஏன்னா செலுத்தவே இல்ல. செலுத்தைக்கு முன்னிலைப்படுத்தப்படாதது. இனியும் வெளியில போகல. பேங்க்லேருந்து பணம் வெளியில போகல. அந்த கால இடைவெளியில வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வங்கியில் வைப்பு செய்த காசோலை வசூலித்து வரவு வைக்கப்படாதது. வங்கியில் வைப்பு செய்தன்னா, வங்கியில வசூலுக்கு ஒரு செக்க குடுத்துட்டீங்க. செக்க குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நீ நம்மளுடைய கேஷ் புக்ல பணம் வந்ததாக எழுதிருவீங்க. இல்லையா? ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, பேங்க்கு நம்ம வாடிக்கையாளர் வங்கியோ, அல்லது யார் நம்மளுக்கு செக் குடுத்தாங்களோ, அவங்களுடைய வங்கிக்கு அனுப்பி, அங்கருந்து வசூல் பண்ணி தான் நம்ம பேங்க்ல பணம் போடணும். இல்லையா? அப்ப அந்த கால இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வங்கி விதித்த கட்டணம் பேங்கிங் சார்ஜஸ் குடுத்துருக்காங்க. வங்கி கடன் மீதான வட்டி போட்டிருக்கிறாங்க. அல்லது மேல்வரை பற்று மீதான வட்டி. இதெல்லாம் வங்கி வாடிக்கையாளருக்கு செய்றாங்க. அப்ப அப்ப அதனுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா, வங்கியில இருக்கக்கூடிய நம்மளுடைய பேரேட்ல பதிவு செஞ்சு வச்சுருவாங்க. ப அவங்க நம்மளுடைய அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, அ கம் அ எடுத்திருப்பாங்க.
அது நம்மளுக்கு தெரியாது. அது எப்ப நம்மளுக்கு தெரியும் அப்டின்னீங்கன்னா, நம்ம பிரிண்ட் போட்டு பார்த்தாங்களா, இந்த மாரி சார்ஜஸ் எல்லாம் இருக்குது அப்டின்னு தெரியும். அந்த சூழ்நிலையில அந்த கால இடைவெளியில நம்மளுக்கு வேறுபட்டு இருக்கும். வங்கி வசூல் செய்த வட்டி மற்றும் பங்காதாயம் அதுவும் நம்மளுக்கு தெரியாது. பேங்க்ல வசூல் பண்ணி நம்மளுடைய அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வங்கி மற்றும் காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டு மறுக்கப்படுதல். மறுக்கப்படுதல்னு நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? நம்ம காசோலையும் குடுத்துருக்கிறோம், மாற்றுச்சீட்டும் குடுத்துருக்கிறோம். காசோலைக்கு வசூல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். மாற்றுச்சீட்ட தள்ளுபடி பண்ணி நம்ம பணத்த வாங்கியிருப்போம். அத அவங்க வசூலுக்கு அனுப்புவாங்க. அந்த மாரி சூழ்நிலையில மறுத்தல்னா என்ன? நம்ம வாடிக்கையாளர்ட்ட அனுப்பும் பொழுது அவங்களுடைய பேங்க்ல பணம் இருக்கணும். பணம் இல்ல அப்டின்னீங்கன்னா, அது ரிவர்ஸ் நம்மகிட்டயே திரும்பி வந்துரும். சரிங்களா? நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா, வ பணம் இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த செக்கும் வந்துரும். மாற்றுச்சீட்டும் நம்மகிட்ட வந்துரும். அந்த மறுப்புக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இருக்கும். ஆனா, நம்மளுடைய கேஷ் புக்ல போட்டிருக்க மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில் செல் வங்க வ வங்கியில் பணம் செலுத்தியிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. பேங்க்ல செலுத்திருங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். எந்த நாள்ல அவங்க பணம் போட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. எப்ப நம்ம பிரிண்ட் போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு வேறுபட்டு இருக்கும். வங்கி நேரடியாக மற்றவருக்கு பணம் செலுத்தியது. அதே மாரி பேங்க்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்குறோம். யாருக்காவது பணம் குடுக்க சொல்லியிருப்போம். மின் கட்டணம் செலவுகள் செய்றாங்க, வருமானம் செய்றாங்க. அது போக வேற யாருக்காவது பணம் குடுக்க சொல்லியிருப்போம். அந்த மாரி சூழ்நிலையில நம்மளுக்கு தெரியாது. கால இடைவெளினால வேறுபட்டு இருக்கும். வங்கி வசூலித்த ரசீது மீதான ரொக்கம். ரசீது அப்படிங்கிறது நம்ம நம்ம கடன் விற்பனை செஞ்சிருப்போம். அது ரசீது குடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா, வசூலிக்க சொல்லியிருப்போம். சரிங்களா? விற்பனை செஞ்சதுனால, அந்த விற்பனைக்கு தேவையான பணத்த அவங்க வசூலிச்சு நம்ம அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணிருவாங்க. அதாவது வரவு வச்சுருவாங்க. அந்த வசூலித்த நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரசீது குடுத்த உடனே பணம் வந்ததாக எழுதிருவோம். ஆனா வங்கி எப்ப வசூலிச்சு வரவு வைக்கிறாங்கங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, அலர்ட் வரும். நம்மளுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் வரும். அப்ப நீங்க அத கம்பேர் பண்ணி எஸ்எம்எஸ் வந்துருச்சுல்ல அந்த மாரி சொல்லாதீங்க நீங்க. எஸ்எம்எஸ் இல்லாத காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கால இடைவெளி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. சரிங்களா? எல்லா எல்லா இதுக்கும் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. இப்ப இருக்க சூழ்நிலையில. அப்ப அத கருத்துல வைக்காம, இது பணம் நம்ம வசூலுக்கு அனுப்புனாலும் சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, காசோலை கொடுத்தாலும் சரி, காசோலை அ வசூலுக்கு அனுப்புனாலும் சரி, சில சூழ்நிலையில நமக்கு வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால, கால இடைவெளினால எத்தனை வேறுபாடு இருக்குது? 8 வேறுபாடு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இது கரெக்ட்டா நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க. விடுத்த காசோலைனா, கொடுத்த காசோலை. வைப்பு அப்டின்னா வசூலுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. சரிங்களா? இதெல்லாம் செலவு. வங்கி நம்மளுக்காக செய்த செலவு. வங்கி நம்மளுக்காக வசூல் பண்ணது. நம்மளுக்காக நமக்கு வர வேண்டிய வருமானத்தை வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். காசோலை மாற்றுச்சீட்டு மறுக்கப்படுதல்னா, நம்ம ஏற்கனவே பேங்க்ல காசோலைய வசூலுக்கு அனுப்பிட்டீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த வாடிக்கையாளருக்கு போயிட்டு அவங்க பேங்க்ல பணம் இல்லன்னு திரும்பி வந்துருச்சு. மாற்றுச்சீட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டீங்க. பணம் வாங்கிட்டீங்க. அது குறிப்பிட்ட நாள்ல நம்ம வாடிக்கையாளர்ட்ட போயிருக்கும். அங்கேயும் பணம் இல்லன்னு திரும்பி வந்துருச்சு. அதுதான் மறுக்கப்படுதல். வாடிக்கையாளர் நேரடியாக வங்கியில பணம் செலுத்திட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியல. வங்கி நேரடியாக மற்றவருக்கு பணம் செலுத்தியிருக்குது. ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லியிருப்போம். அந்த டேட்ல நம்மளுக்கு தெரியாது. அவங்களே செலுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வங்கி வசூலித்த ரசீது அப்படிங்கிறது நம்ம விற்பனை செஞ்சு அத பணம் அ வாங்க சொல்லியிருப்போம். அந்த ரசீது தான் உங்களுக்கு. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேறுபட்டு இருப்பதற்கான காரணங்கள். கால இடைவெளியினால வேறுபட்டு இருப்பதற்கான காரணங்கள். நெக்ஸ்ட் பதிவு செய்றதுனால என்ன தவறுகள் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். என்ன பதிவு செய்றதுனால என்ன தவறுகள் வரும் அப்படின்னீங்கன்னா, வணிகம் ரொக்க ஏட்டில் நடவடிக்கை தவறாக பதிவு செய்தல். ரொக்க ஏட்ல தவறாக அத நம்ம ஃபார்முலா தப்பா யூஸ் பண்ணி போடலாம். போட்டிருப்போம். இல்ல நம்ம செய்ற தவறே தான். வங்கி நடவடிக்கை தவறாக பதிவு வங்கி நடவடிக்கையை நம்ம அந்த நடவடிக்கையாகவே நமக்கு மீன் பண்ணியிருப்போம். வங்கி நடவடிக்கைகளையே நம்ம தவறாக ஃபார்முலாவா யூஸ் பண்ணியும் போட்டிருக்கலாம். வணிக நடவடிக்கையும் தவறாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அது நம்ம ரொக்க ஏட்ல பதிவு செய்றது 2மே பார்த்தீங்கன்னா, தவறாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அந்த கால இடைவெளின்னு இருக்குதுல்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் மொத்தம் 8 நடவடிக்கை இருக்குதுல்ல, அதுல விடுத்த காசோலை வங்கி செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தப்படாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? இது ஒண்ணொண்ணுக்கும் விளக்கம் குடுத்துருக்குறாங்க. இந்த விடுத்த காசோலை வங்கியில் செலுத்துவதற்கு முன்னிலைப்படுத்தப்படாததுன்னு இருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட நாள்ல நம்ம காசோலை விடுத்திருப்போம், கொடுத்திருப்பீங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல பார்த்தீங்க உதாரணம் பாரு
எக்ஸ் நிறுவனத்துக்கு ரொக்க ஏற்றில் வங்கி பத்தியும், வங்கி அறிக்கையும் 20,000 காட்டியது. இந்த விளக்கம் சொன்னீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிரும். அதனால நானு ஜஸ்ட் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஒரு நாள் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, செக்க குடுத்துருக்கிறீங்க. குடுத்த உடனே நம்ம ரொக்க ஏட்ல பதிவு செஞ்சுருவோம். ஆனா, அந்த வாங்கிட்டு போன அந்த காசோலைய வாங்கிட்டு போன அந்த நபர், சரியா? அந்த விடுத்த காசோலை இருக்குல்ல, காசோலைய வாங்கிட்டு போன நபர் 3 மாதம் அந்த காசோலைய நம்ம கையில வச்சுக்கலாம். 3 மாதத்திற்கு உள்ள எப்ப வேணாலும் அந்த காசோலைக்கு வங்கியில போயி பணத்த வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த 3 மாசத்துல எப்ப அந்த வாடிக்கையாளர் போய் வங்கியில வாங்குறாரோ, அந்த நாள் தான் நம்மளுக்கு டெபிட் ஆகும் இல்லையா? பணம் கம்மியாகும். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏட்டுக்கும், செல்லேட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா காட்டிட்டே இருக்கும். அதத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் 2வது வங்கியில் வசூலுக்கு அனுப்பிய காசோலை. வசூலுக்கு அப்டின்னீங்கன்னா, நமக்கு கையில காசோலை இருக்குது. அதுல வங்கியில் வைப்பு செய்யப்படும் பொழுது, டெபாசிட்டுக்கு அனுப்பியிருக்கிறீங்க. அந்த அனுப்புறதும் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, அந்த அனுப்புன உடனே நம்ம வந்து பதிவு செஞ்சுருவோம். அங்க பார்த்தீங்கன்னா, பேங்க்ல அவங்க எப்ப வசூல் பண்ணி நம்மளுக்கு கிரெடிட் வைக்கிறாங்களோ, அது வரைக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வங்கி கட்டணம், வங்கி கடன் மீதான வட்டி மற்றும் மேல்வரை பற்றின் மீதான வட்டி. இது எல்லாமே விளக்கம் அப்பமே சொல்லியிருக்கிறேன். இது தாண்டி நம்ம போயிரலாம். வங்கி சரிக்கட்டும் பட்டியல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வங்கி சரிக்கட்டும் பட்டியல் வங்கி பத்தியும், வங்கி அறிக்கையும் வேறுபடுவதற்கான காரணங்களை அடையாளம் கண்ட பின்பு, என்ன காரணத்தினால இந்த 2 இதுவும் அதாவது ரொக்க ஏட்டுல இருக்கக்கூடிய வங்கி பத்தியும், கேஷ் புக்கும், ரொக்க ஏடு அப்படிங்கிறது கேஷ் புக்கு. சரிங்களா? வங்கி அறிக்கைங்கிறது பாஸ்புக்கு. இது இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரொக்கேடு, செல்லேடு அப்படிங்கிறோம். 2 என்ன காரணத்தினால வேறுபட்டு இருக்குதுன்னு அடையாளம் கண்ட பின்பு, கீழ்க்கண்ட வழிகளில் சரி பண்ணலாம். வங்கி சரிக்கட்டும் பட்டியலானது ரொக்க ஏட்டின்படியான இருப்பு அல்லது வங்கி அறிக்கையின் படியான இருப்பை தொடக்கமாக கொண்டு தயாரிக்கலாம். அது ரொக்க ஏட்டின்படியான இருப்பை தொடக்கமாக கொண்டு தயாரிக்கப்படுமாயின், வங்கி அறிக்கையின்படியான இருப்பு மீது நடவடிக்கை பாதிப்பு என்ன என்பதை கண்டறிய வேண்டும். இது பிராக்டிகலா பார்க்கும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். தியரியா பார்க்கும்போது கொஞ்சம் டஃப்பா தெரியும். இதுவே வங்கி அறிக்கையின் படியான இருப்பை கொண்டு தயாரிக்கப்படுமாயின், ரொக்க ஏட்ல என்ன பாதிப்பு? நீ ரொக்க ஏட்ட ஆரம்பமா வச்சு செல்லேட்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இல்ல செல்லேட்ட கையில வச்சுட்டு ரொக்க ஏட்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அதத்தான் இப்படி விளக்கம் குடுத்துருக்காங்க. நீ கையில ரொக்க ஏட்ல இருக்கக்கூடிய வங்கி பத்திய எடுத்து வச்சுட்டு, செல்லேடுங்கிறது பாஸ்புக். அதுல செக் பண்ணலாம். சரிங்களா? அது வங்கி நடவடிக்கை தானே? நம்ம ரொக்க ஏட்ல இருக்கக்கூடிய வங்கி அப்படிங்கிறது வங்கி நடவடிக்கை. அப்ப வங்கியில நம்ம பணம் போட்டிருக்கிறோமா, வங்கியிலேருந்து பணம் எடுத்திருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம ரொக்க ஏட்ல வங்கி பத்தியில தெரியும். அத கையில வச்சுட்டு, நம்ம செல்லேடுங்கிறது பாஸ்புக்கு. பாஸ்புக்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல பாஸ்புக்க கையில வச்சுட்டு, நம்ம ரொக்க ஏட்ல உள்ள வங்கி பத்திய செக் பண்ணி பார்க்கலாம். அதத்தான் இப்படி குடுத்துருக்காங்க. 2 முறையில இத தயாரிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 முறையில உங்களுக்கு தயாரிக்கலாம். இருப்பு வெளிப்படுத்தும் முறை, கூட்டல் மற்றும் கழித்தல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இருப்பு வெளிப்படுத்தல் முறை அப்படின்ற இந்த படிவத்துல தான் நம்ம கணக்குகள இந்த இந்த படிவம் இருக்குல்ல, இந்த படிவத்துல தான் நம்ம கணக்கு போட போறோம். சரிங்களா? ரொக்க ஏட்ட இருப்ப வச்சுட்டு, சரி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து கூட்டு, கழிச்சு நம்ம கொண்டு வருவோம். இந்த படிவம் தான் நம்ம கொண்டு வருவோம். இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. இ இ இத விட உங்களுக்கு சம்முக்கு நேரா போனீங்க அப்டின்னீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு வரும். இப்ப பேசினது எல்லாமே இதுல குடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டு 1 சரிங்களா? இந்த எடுத்துக்காட்டு 1 அப்படிங்கிறது, நீங்க ஒரு சின்ன ரஃப் ஷீட் ஒண்ணு வரும். அந்த ரஃப் ஷீட்ட போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு, அந்த ரஃப் ஷீட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
இது ரஃப் சீட்டு. சரியாம்மா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, வங்கியில் வைப்பு செய்த காசோலை வசூலித்து வரவு வைத்தது. சரிங்களா? வைக்கப்படாததுன்னு இருக்குது. வங்கியில் வைப்பு செய்த காசோலை வசூலித்து வரவு வைக்கப்படாதது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் வைப்புன்னா நம்ம வசூலுக்கு அனுப்புறீங்க. சரிங்களா? நம்ம கையில காசோலை இருக்குது. அத வசூலுக்கு அனுப்பியிருக்கிறீங்க பேங்க்குக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளுடைய பேங்க்ல பணம் அதிகமாயிரும் அப்படின்னு நெனச்சு, நம்மளுடைய கேஷ் அக்கவுண்ட் அதாவது ரொக்க ஏடு இருக்குல்ல, ரொக்க ஏட்டுல வங்கி பத்தியில பதிவு செஞ்சுருவீங்க. என்ட்ரி போட்டுருவீங்க. உடனே நம்ம வசூலுக்கு அனுப்பணும்னு என்ட்ரி போட்டுருவீங்களா? என்ட்ரி போட்டுருவீங்க. அப்போ இந்த இடத்துல பாரு, நம்மளோட ரொக்க ஏட்டுல இருப்பு அதிகமாக காமிக்கும். அதனால பிளஸ் சிம்பல் போட்டுருங்க. இதுல எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொக்க ஏட்டுல பற்றிருப்பு, வரவிருப்புன்னு சில பேர் சொல்லிக் குடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, பிளஸ் மைனஸ் போட்டு சொல்லிக் குடுப்பாங்க. சில பேர் ஏற்றம், இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முறை இருக்கும். சரிங்களா? நான் இங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, என்னோட ஸ்டைல்ல சொல்லிக் குடுத்துருக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவ பேசும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கோ. வங்கியில் வைப்பு செய்த காசோலை, டெபாசிட்க்கு அனுப்புன காசோலை வசூலித்து வரவு வைக்கப்படாதது. உங்க புக்க செக் பண்ணிக்கோங்க. வரவு வைக்கப்படாதது. அப்டின்னா என்ன அர்த்தம்? வசூலுக்கு அனுப்பிட்டீங்க. பேங்க்காரங்க என்ன செய்யணும்? அந்த செக்க யாரு குடுத்தாங்களோ அவங்க பேங்க்ல போய் வசூலிச்சு வரவு வைக்கணும் இல்லையா? ஆனா வைக்கல. எந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, 2017 மார்ச் 31. கரெக்ட்டாம்மா? அந்த டேட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம செக் பண்ணிட்டுருக்குறோம். அந்த செக் பண்ணிட்டுருக்கும்போது வரவு வைக்கல அப்டின்ட்டு நம்ம பாஸ்புக்கையும், கேஷ் புக்கையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ நம்மளுடைய ரொக்க ஏட்ல அதிகப்படியான இருப்பு காமிக்குது. அந்த அதிகம் அப்டிங்கிற வார்த்தைக்காக நான் பிளஸ் போட்டுருக்கிறேன். சரியா? பாஸ்புக்ல பார்த்தீங்கன்னா, வரவு வைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அத நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். கம்மியாக இருக்குது. எவ்வளவு தொகை? ரூ. 500. சரியா? 2வது பார்த்தீங்க அப்டின்னா, விடுத்த காசோலை. விடுத்தன்னா, காசோலை கொடுத்திருக்கிறீங்க. விடுத்தங்கிறது கொடுத்த. சரிங்களா? இங்க வசூலித்துன்னு இருக்கு. அத அண்டர்லைன் பண்ணிக்கோ. இங்க விடுத்த காசோலை. விடுத்தது அண்டர்லைன் பண்ணிக்கோ. கொடுத்த காசோலை செலுத்துகைக்கு இதுவரை முன்னிலைப்படுத்தப்படாதது. அப்டின்னா என்ன அர்த்தம்? நீ காசோலை குடுத்துட்டீங்க. ஆனா, காசோலை வாங்கிட்டு போனவங்க இனியும் வசூலுக்கு அனுப்பல. எந்த டேட்ல? 2017 மார்ச் 31ல. அப்ப நீ கொடுத்த உடனே நம்மளுடைய கேஷ் புக்ல, நம்மளுடைய ரொக்க ஏட்ல வங்கி பத்தியில பணம் வெளில போன மாரி எழுதுனதுனால, பணம் வெளில போன மாரி அமௌண்ட் எழுதியிருப்பீங்க. அதனால கேஷ் புக்ல அமௌண்ட் கம்மியாக இருக்கும். சரி விடுத்த அப்டின்னாலே மைனஸ். குடுத்துட்டீங்க. நம்மளோட அமௌண்ட் கம்மியாயிருச்சு. ஆனா, அவங்க பணம் வந்து குடுத்துருக்காங்களா பேங்க்ல? இதுவரைக்கும் பணம் குடுக்கல. அதனால பாஸ்புக்க பார்க்கும்போது அங்க அதிகமாக காமிக்குது. பிளஸ் எவ்வளவு? ரூ. 1000. வங்கியால் பிடித்தம் செய்யப்பட்ட வட்டி. வங்கிய பத்தி பேசினாலே நீ செல்லேட்டுக்கு போயிரு. செல்லேடு அப்படிங்கிறது பாஸ்புக்கு. சரியா? சேன்னு போட்டுருக்கிறேன் பாரு. சேன்னு போட்டுருக்கிறேன். ரோன்னு போட்டா ரொக்க ஏடு. சேன்னு போட்டா செல்லேடு. செல்லேடுங்கிறது பாஸ்புக்கு. ரொக்க ஏடு அப்படிங்கிறது ரொக்க ஏட்டுல இருக்கக்கூடிய வங்கி பத்தி. சரியா? ரொக்க ஏட்டில் இருக்கக்கூடிய வங்கி பத்தி. நீ பார்க்கும்போது தெளிவா நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது ஒரு தடவைக்கு 2 தடவ நீ பார்த்தா தான் புரியும். எடுத்த உடனே எல்லாமே புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரியா? எடுத்த உடனே யாருக்கும் எதுவுமே இதுன்ட்டு இல்ல. குறிப்பேடாக இருந்தாலும் சரி, சமன்பாடாக இருந்தாலும் சரி, பேரேடாக இருந்தாலும் சரி, இருப்பாய்வு, அதுக்கப்புறமா உங்களுக்கு வங்கி சரிக்கட்டு பட்டியல், அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா பிழைகள், அதுக்கப்புறமா உங்களுக்கு தேய்மானம், அதுக்கப்புறம் இறுதி கணக்குகள் 1, 2 எது பேசுனாலும் சரிங்களா? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் சந்தேகப்படணும். சரியா? எடுத்த உடனே எப்பவுமே உங்களுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் அக்கவுண்ட்ஸ்ல. மீதி சப்ஜெக்ட்லாம் டச் இருக்கும் நம்மளுக்கு. 10த் வரைக்கும் நீங்க தமிழு, இங்கிலீஷு, அதுக்கப்புறமா சோசியல் படிச்சிருக்கிறீங்க.
தியரி. சோசியல் மீன்ஸ் தியரி. சரியா? அதே மாரி சயின்ஸும் படிச்சேன். இதெல்லாம் பத்தி டச்ல இருக்கும். இந்த அக்கவுண்டன்சி அப்படிங்கிறது நீங்க எங்கேயுமே டச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஈவன் காமர்ஸ்ல வர்றது, எக்கனாமிக்ஸ் வர்றது கூட நீங்க சோசியல்ல அங்கங்க படிச்சிருப்பீங்க. தமிழ்ல கூட அங்கங்க வரும் உங்களுக்கு. சரியா? பண்டமாற்று முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ்லயும் படிச்சிருக்கலாம், சோசியல்லயும் நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியிற மாரி இருக்கும். ஆனா அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்த உடனே உங்களுக்கு புரியாது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவ கண்டிப்பா நீங்க அ இந்த வீடியோவையும், ஆடியோவையும் கேட்டீங்கன்னா தான் புரியும். இப்ப என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வசூலுக்கு சரியா? வைப்பு செய்த காசோலை வசூலித்து இன்னும் வரவு வைக்கலன்னு சொல்றாங்க. வசூலித்துன்னு என்ன அர்த்தம்? பேங்க்காரங்க செக்க வசூல் பண்ணல. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேங்க்ல குடுத்த உடனே நம்மளுக்கு என்ட்ரி போட்டதுனால, இங்க அமௌண்ட் அதிகமா காமிக்குது. ரொக்க ஏட்டுல இருக்கக்கூடிய வங்கி பத்தியில அதிகமாக காமிக்குது. இங்க வசூலிச்சு வரவு வைக்கலையா, அதனால மைனஸ் கம்மியாக காமிக்குது. சரிங்களா? அந்த இருப்பு பேலன்ஸ பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. 2வது விடுத்த காசோலைன்னு என்ன அர்த்தம்? கொடுத்த காசோலை. காசோலை நீ கொடுத்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனா இதுவரைக்கும் வாங்கிட்டு போனவங்க வசூலுக்கு வரல. சரியா? நீ கொடுத்த உடனே நமக்கு நம்மளுடைய வங்கி பத்தியில அமௌண்ட் எழுதியிருப்பீங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அப்ப அங்க கம்மியாயிருச்சு. சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னும் ரூ. 1000 வாங்கிட்டு போகல பேங்க்லேருந்து. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுடைய அந்த பேலன்ஸ் செக் பண்ணும்போது அதிகமா தான் காமிக்கும். இத கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமாக தான் காமிக்கும். 3வது வங்கியில் பிடித்தம் செய்த வட்டி. வங்கியில நேரடியாக நம்ம அக்கவுண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. வட்டி எடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்குமா? தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. எப்ப நம்மளுக்கு தெரியும்? நம்ம பாஸ்புக்க கொண்டு போய் பிரிண்ட் போட்டா தான் தெரியும். சரிங்களா? அதுவரைக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா காமிக்கும். 2017 மார்ச் 31ஆம் தேதி நம்ம பிரிண்ட் போட்டு பார்க்கல. அப்ப டிஃபரன்ஸ் காமிக்கும்ல. அப்ப வங்கியில பணத்த எடுத்திருக்கிறாங்க. அங்க மைனஸ் கம்மியாக காமிக்கும். எவ்வளவு ரூ. 100 கம்மியா காமிக்கும். எத கம்பேர் பண்ணும்போது ரொக்க ஏட்ட. இங்க வந்து அதிகமாக காமிக்குது பிளஸ். அதுக்கப்புறமா நிலை ஆணையின்படி, அறிவுறுத்தலின்படி வங்கி செலுத்திய வாடகை குடுத்துருக்காங்க. வங்கியிலருந்து வாடகை செலுத்தியிருக்காங்க. வங்கியில செலவு செஞ்சாங்கன்னா செல்லேட்ல மைனஸ். வங்கி ஏதாவது வசூல் பண்ணாங்கன்னா செல்லேட்ல பிளஸ். சரிங்களா? இப்ப இங்க வந்து வாடகை இப்ப எடுத்துட்டு போயிட்டாங்க. வாடகைய குடுத்துருக்காங்களா, ஸோ அங்க மைனஸ். இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க பிளஸ். சரிங்களா? இங்க அதிகமாக இருக்கும். தொகை வந்து அந்த இருப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு. ரூ. 200 அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வசூலித்து அப்டின்னோம்னா, நம்ம வசூலுக்கு அனுப்புனோனே நம்ம ரொக்க ஏட்டுல அமௌண்ட் பதிவு பண்ணிட்டீங்க. விடுத்த அப்டின்னீங்கன்னா, நம்ம ரொக்க ஏட்டுல அமௌண்ட்ட கம்மி பண்ணிட்டீங்க. சரியா? வரவு வச்சு கம்மி பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா வங்கியால் பிடித்தம் செய்த வட்டி. வங்கிக்காரங்க வட்டி நம்ம அக்கவுண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால மைனஸ் போட்டுருக்கிறீங்க. அதே மாரி வாடகை செலுத்தியிருக்கிறாங்க. நம்ம அக்கவுண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அதனால மைனஸ் போட்டுருக்கிறேன். இங்க 2 பிளஸ். ஸோ இத வந்து பதிவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ரொக்க ஏட்டின் இருப்பு அவங்க குடுத்துருக்காங்களா? சரிங்களா? ரூ. 300 குடுத்துருக்காங்கல்ல. இப்ப ரொக்க ஏட்டின் இருப்பு குடுத்துருந்தாங்கன்னா, ரொக்க ஏட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பென்சில் வச்சு ஒரு அடி அடிச்சிரும். ரொக்க ஏட்ட அடிச்சிரும். ரொக்க ஏட்ட இப்படி அடிச்சிருங்க. ஒரே அடி. இப்படி அடிச்சிருங்க. அடிச்சுட்டீங்கன்னா, செல்லேடுன்னு ஒண்ணு இருக்குதா? செல்லேட்ல எது எது பிளஸோ அத கூட்டிக்கோ. எது எது மைனஸோ அத மைனஸ் பண்ணிரு. சரிங்களா? சரியாம்மா? இப்ப பாரு. அந்த ரூ. 300 ரொக்க ஏட்டின்படி இருப்பு ரூ. 300 போட்டாச்சா? அதுக்கப்புறம் கூட்டுக அப்படின்னு ஒரே ஒரு தொகை இருந்துச்சுன்னா, அந்த ரஃப் சீட்டு நீ புக்ல ஏதோ ஒரு இடத்துல நீ போட்டு வச்சிருக்கணும். ரஃப் சீட்ட புக்ல ஒரு இடத்துல நீ போட்டு வச்சிருந்தா உனக்கு கண்டிப்பா புரியும். ம். இப்ப நான் மறைச்சிருச்சு. உங்களுக்கு இது காமிக்க முடியாது. சரிங்களா? இந்த ரொக்க ஏட்டின்படி இருப்பு ரூ. 300 இருந்துச்சாம்மா? ரூ. 300 இருந்துச்சு. அதனால 300ம் போட்டீங்க. விடுத்த காசோலை அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு இப்ப இந்த ரஃப் சீட்ட மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோ. அதுக்காக காமிச்சிருக்கேன் டிஸ்ப்ளேல. ஃபர்ஸ்ட் என்ட்ரி மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல பாரு. ரூ. 500 மைனஸ் போட்டிருக்குதா? இங்க ரூ. 100 மைனஸ்ன்னு இருக்குதுல மைனஸ் போட்டிருக்குதா? ரூ. 200 மைனஸ் போட்டிருக்கிறாங்களா? இங்க என்ன மைனஸ் இருக்குதோ, அத நீங்க மைனஸ் பண்ணிருவீங்க. எது பிளஸ்? ரூ. 100 ரூ. 1000 பிளஸ்ஸு. சரிங்களா? அப்ப இந்த கூட்டல் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூ. 1000 போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல காமிக்குதா ரூ. 1000ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த ரஃப் சீட்ட நீ ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோ. இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ரொக்க ஏடு, செல்லேடுன்னு போட்டு
அதுக்கப்புறமா உங்களுக்கு புரியும். ரொக்க ஏட்டின் இருப்பை எடுத்திருப்பீங்க. இந்த ரொக்க ஏட்டின் இருப்பு ரூ. 300 300 போட்டு எத கூட்டணுமோ அத கூட்டுவீங்க. நெக்ஸ்ட் எத கழிக்கணுமோ அந்த வகை எழுதி அத அப்படியே கழிச்சிருவீங்க. சரியாம்மா? இப்ப இந்த ரஃப் ஷீட்ட நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்ப ரூ. 300 போட்டுருக்காங்களா நம்மளுக்கு? ரூ. 300 போட்டுருக்காங்க. இந்த ரூ. 300 இங்க போட்டாச்சு. விடுத்த காசோலை இதுவரை செலுத்தியக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து இங்க 2வது இருக்குது. ரூ. 1000. எத கூட்டணுமோ அத கூட்ட சொன்னேன்னா கூட்டிட்டீங்க. 1300. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, எத கழிக்க மீதி எது கழித்தல் சிம்பிள் இருக்கோ அது எல்லாத்தையும் 3யும் அப்படியே வகையோட எழுதி 500, 600, 600 + 200 800 800 போட்டு இது மேலேருந்து கீழே கழிச்சு இது வந்து செல்லேட்டின் படி அதாவது வங்கி அறிக்கையின்படி இருப்புன்னு எழுதிக்கோ. ரொக்க ஏட்டின்படி இருப்புன்னு மேலே எழுதி வைக்கிறீங்களா? இது வங்கி அறிக்கையின்படி இருப்பு. இந்த இருப்பு தான் வரும் அப்படின்னு நம்ம வங்கி சரிக்கட்டும் பட்டியல்ல தயாரிச்சிருக்கிறோம். 2வது எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, செந்தாமரை நிறுவனத்தின் 2018 மார்ச் 31ஆம் நாளைய வங்கி பத்தியானது 4200 பற்று காட்டியது. வங்கி பத்தி ரொக்க ஏட்ல 4200 பற்று காமிச்சது. அப்ப சாதகமான இருப்பு. சரியா? ரொக்க ஏட்ல இருக்கக்கூடிய வங்கி பத்தி பற்று தான் காமிக்கும். ரொக்க ஏடு அப்படிங்கிறது பற்றிருப்பை காமிக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதுல உங்களுக்கு எத்தனை பதிவு இருக்குது அப்படின்னா, ஒரு 3, 2, 5 பதிவு இருக்குதாம்மா? 5 பதிவு இருக்குது. சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இப்ப நான் வந்து ரஃப் ஷீட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு ரஃப் ஷீட் உங்களுக்கு காணாம போயிரும். சரி, அந்த ரஃப் ஷீட் இந்த கார்னர்ல கொண்டு வந்துட்டேன். இந்த கார்னர்ல நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா, இந்த என்ட்ரி பார்க்க முடியாது உங்களுக்கு. அதனால நானு ரஃப் ஷீட் கொண்டு வர்றேன். நீ உடனடியாக எழுதி வச்சுக்கோ. ரஃப் ஷீட் சரிங்களா? எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நான் சொல்றது உனக்கு ஈஸியா புரியும். சரியாம்மா? இப்ப நான் சொல்றேன். நீங்க வந்து எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சுக்கோங்க. இதை இப்படியே ஒரு சைடுல எழுதி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஏரியால 2வதுக்காக உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, 2018 மார்ச் 29 நீ புக்க வேணா செக் பண்ணிக்கோங்க. இது வந்து கார்னர்ல மறைஞ்சிருக்கிறதுனால புக்க செக் பண்ணிக்கோங்க. 2018 மார்ச் 29 அன்று வங்கியில் 2240க்கு செலுத்திய காசோலை இங்க செலுத்திய காசோலைன்னு இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல செலுத்திய காசோலைன்னு இருக்குது. வசூலுக்கு நம்ம செலுத்திட்டீங்க. ஆனா வங்கியில வாங்கி வரவு வைக்கப்பட்டது. எப்ப வாங்கி வரவு வைக்கப்பட்டாங்க? ஏப்ரல் 4ஆம் தேதி தான் வங்கியில வாங்கி வரவு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம கணக்கு தயாரிச்சது எப்போ? மார்ச் 29ல நீங்க அனுப்பிட்டீங்க. மார்ச் 31ல பார்த்தீங்கன்னா, கணக்கு நம்ம தயாரிக்கிறோம். எந்த கணக்கு? இந்த வங்கி சரிக்கட்டும் கணக்குல பார்த்தீங்கன்னா, நம்ம வேறுபாட்டு இருக்கிற தொகையை தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க எப்ப செஞ்சிருக்கிறாங்க? ஏப்ரல் 4 அன்று தான் வங்கியில வரவு வைக்கப்பட்டது. அப்ப நம்ம மார்ச் 31ஆம் தேதி வரவு வச்சிருப்பாங்களா? இல்ல. அப்ப வேறுபட்டு தானே இருக்கும் நம்மளுக்கு. 2018 மார்ச் 29 செக்க நீங்க வசூலுக்கு செலுத்தியிருக்கிறீங்க. அவன் ஏப்ரல் 4ஆம் தேதி தான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வசூலிச்சு வரவு வச்சிருக்கிறாங்க. நம்ம இடைப்பட்ட நடுவுல 31ஆம் தேதி நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? வசூலுக்கு செலுத்திய உடனே நீ என்ன பண்ணிட்டீங்க? பிளஸ். சரிங்களா? வசூலுக்கு நம்ம பணம் வந்துருச்சுன்னு நெனச்சு பிளஸ் நம்மளோட அமௌண்ட் அதிகமாயிரும். என்ட்ரி போட்டீங்க. ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, வசூலிச்சு வரவு வைக்கல. எப்போ? மார்ச் 31ஆம் தேதி. அதனால மைனஸ். அமௌண்ட் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். அமௌண்ட் கம்மி, அமௌண்ட் அதிகம் அப்படிங்கிறது பேசுறதுக்கு பதிலா சிம்பல் போட்டுக்கிறேன். பிளஸ், மைனஸ். அப்ப நம்ம பேங்க்ல இங்க நம்ம என்னவா இருக்கும்? ரொக்க ஏட்ல அதிகப்படியாக காமிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, கம்மியா காமிக்கும் மார்ச் 31ல. 2வது இணைய வங்கி வாயிலாக நெட் பேங்கிங் மூலமாக இணைய வங்கி வாயிலாக செலுத்திய ரூ. 180 ரொக்க ஏட்டில் 2 முறை பதிவு செய்யப்பட்டதுன்னு இருக்கு. புக்க செக் பண்ணிக்கோங்கம்மா. இந்த கார்னர் மறைஞ்சிருக்கிறதுனால புக்க செக் பண்ணிக்கோங்க. 180 ரொக்க ஏட்ல 2 முறை பதிவு செஞ்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நெட் பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வேலை செஞ்சோம்னா, பேங்க்ல ஒரு தடவ நம்ம மைனஸ் ஆயிருக்கும். நம்ம இதுல 2 தடவ மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு தடவ நம்ம வந்து கழிக்கணுமா நம்ம? அதனால நீங்க மைனஸ். இந்த இடத்துல பிளஸ். ஓகேவா? ஒரு இடத்துல
2 இடத்துல இருக்கிறதுனால ஒரு இடத்துல மைனஸ் பண்ணிட்டீங்க. 3வது 500 மதிப்புடைய காசோலை நிறுவனம் செலுத்த வேண்டிய கடனுக்காக விடுக்கப்பட்டு ரொக்க ஏட்டில் 2018 மார்ச் 31க்கு முன்னர் இந்த இது உங்களுக்கு முன்னர் பதியப்பெற்றுள்ளது. தெரியுதான்னு தெரியல. பதியப்பட்டுள்ளது. ஆனால் அந்நாள் வரை வங்கியில் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. காசோலை பார்த்தீங்கன்னா 500 மதிப்புள்ள காசோலை நிறுவனம் செலுத்த வேண்டிய கடனுக்காக விடுக்கப்பட்டு கொடுத்துட்டீங்க. சரிங்களா? காசோலை கொடுத்துருக்கிறீங்க. ஆனா மார்ச் 31க்கு முன்னாடி நம்ம பதிவு செஞ்சுட்டோம். காசோலை கொடுத்து நம்ம பதிவு செஞ்சுட்டீங்க. விடுத்த அப்படின்னீங்கன்னா விடுக்கப்பட்டுன்னா கொடுக்கப்பட்டு அண்டர்லைன் பண்ணு. விடுக்கப்பட்ட அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட. சரிங்களா? கொடுக்கப்பட்ட அப்படின்னா கொடுத்த உடனே நம்மளோட அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆயிருச்சு. மைனஸ் சிம்பல் போட்டோம். ஆனால் இன்னும் செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. வந்து அந்த செக்குக்கு பணத்தை வாங்கிட்டு போகல. சரிங்களா? செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அப்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இந்த இடத்துல ரூ. 500 அதிகமாக காமிக்கும். அதனால பிளஸ் சிம்பல் போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பாரு 2018 மார்ச் 31 அன்று 2000 மதிப்புள்ள காசோலை ரொக்க ஏட்டில் வங்கியில் செலுத்தப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டது. சரிங்களா? ரொக்க ஏட்டில் 2018 மார்ச் 30 அன்று 2000 மதிப்புள்ள காசோலையை கொண்டு போய் நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க. என்ன பதிவு செஞ்சிருக்கிறீங்க? நம்ம பேங்க்ல அனுப்புனதாக பதிவு செஞ்சுட்டீங்க. வங்கி அறிக்கையில் செல்லேட்ல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 2018 ஏப்ரல் 3ல தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம இடைப்பட்ட காலம் எப்போ? மார்ச் 31ல வங்கி அறிக்கை அதாவது 2யும் செக் பண்ணி பார்க்குறோம். பாஸ்புக்கையும் கேஷ் புக்கையும் செக் பண்ணி பார்க்குறோம். அப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? பதிவு செய்யல. பேங்க்ல பதிவு செய்யல. எப்ப பதிவு செஞ்சாங்க? 2018 மார்ச் 31ல பார்க்கும்போது பதிவு செய்யல. ஏப்ரல் 3ஆம் தேதி தான் பதிவு செய்றாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பதிவு செஞ்சதுனால பிளஸ்ஸாக காமிக்கும். இங்க பதிவு செய்யாதனால மைனஸாக காமிக்குது. நெக்ஸ்ட்டு வங்கி நேரடியாக தமிழக அரசிடமிருந்து போக்குவரத்து மானியம் வாங்கியிருக்காங்க. வங்கிக்கு நேரடியா மானியம் போயிருச்சு. எப்படி நம்ம கேஸ் சிலிண்டருக்கு மானியம் நம்மளுக்கு தெரியாம நம்மளுடைய அக்கவுண்ட்டுக்கு போகுதோ, அதே மாரி இந்த கவர்மெண்ட்ல இருந்து நம்ம மானியத்த வாங்கியிருக்கிறாங்க. ரூ. 3000 பேங்க்குக்கு நேரா போயிருச்சு. அது நம்மளுக்கு தெரியாது. அப்ப பேங்க்ல பிளஸ்ஸு, இங்க மைனஸ். 1500 தவறுதலாக செந்தாமரை நிறுவன கணக்கில் வங்கியால் பற்று செய்யப்பட்டுள்ளது. சரி, இவருடைய அக்கவுண்ட்ல 1500 பற்று செஞ்சுட்டாங்க. அதனால பேங்க்ல மைனஸ். அமௌண்ட் கம்மியாச்சு. நம்மளுக்கு பிளஸ் ஆக இருக்குது. விவரங்கள் நம்மளுக்கு ஏதும் இல்லை. இது குறித்த விவரங்கள் எதுவுமே நமக்கு தெரியல. சரியா? இப்ப முதல்ல இருந்து சொல்றேன். ஏன் பிளஸ் ஏன் மைனஸ்ன்னு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி வசூலுக்கு நம்ம செலுத்தியிருக்கிறோம் காசோலை. சரியா? செலுத்தி அண்டர்லைன் பண்ண சொன்னா வசூலுக்கு செலுத்திட்டீங்க. செலுத்தணும்னா நம்ம அமௌண்ட் ஜாஸ்தியா காமிக்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, இனி வசூலிச்சு வர வைக்கல நம்மளுடைய பாஸ்புக்ல. அதனால கம்மியா காமிக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, பேங்க்ல நம்ம பார்த்தீங்கன்னா, நெட் பேங்க்ல நம்ம ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அமௌண்ட் செலுத்தியிருக்கிறீங்க. 2 தடவ கேஷ் புக்ல பதிவு பண்ணிட்டீங்க. அதனால நம்மளுக்கு ஒரு தடவ மைனஸ் பண்ணியிருக்கிறீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மள கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமாக காமிக்கும். 2 தடவ மைனஸ் பண்ணிட்டோம்ல. அதனால இங்க வந்து கம்மியா காமிக்கும். இங்க வந்து அதிகமா காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 3வது 500 மதிப்புள்ள காசோலை நிறுவனம் செலுத்த வேண்டிய கடனுக்காக கொடுத்திருக்கிறீங்க. விடுக்கப்பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அண்டர்லைன் பண்ணி கொடுத்திருக்கிறீங்க. கொடுத்த உடனே மைனஸ். இங்க பார்த்தீங்கன்னா பிளஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காசோலை மார்ச் 30ல பார்த்தீங்கன்னா 2000 மதிப்புள்ள ஒரு காசோலை கொடுத்திருக்கிறீங்க. அந்த காசோலை பார்த்தீங்க அப்படின்னா, ரொக்க ஏட்டு வங்கி பத்தியில் செலுத்தப்பட்டதாக பதிவு செஞ்சுட்டீங்க. சரிங்களா? ஆனா வங்கியில பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 3ஆம் தேதி தான் பதிவு பெற்றது. நம்ம பார்த்தீங்கன்னா, உடனே பதிவு செஞ்சுட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா பதிவு செய்யல. இங்க பதிவு செய்யல. நம்ம வந்து காசோலை வசூலுக்கு வந்துரும்னு பதிவு செஞ்சுட்டீங்க. இங்க பதிவு செய்யல. 4வது வங்கி நேரடியாக மானியம் வாங்கியிருக்கிறாங்க. இங்க பிளஸ்ஸு. வங்கியில பிளஸ்ஸு. நம்மளுக்கு மைனஸ்.
அப்புறமா தவறுதலாக பற்று வச்சுட்டாங்க பேங்க்ல. அதனால அங்க மைனஸா இருக்கும். இங்க அதிகம். பிளஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் அதிகமா இருக்கும். நினைவு வச்சுக்கோங்கம்மா. இங்க பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இங்க ரொக்க ஏத்த நீங்க எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரொக்க ஏட்ல வங்கி பத்தி 4200 பற்றிருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப ரொக்க ஏட்டோட இருப்பு குடுத்ததுனால, ரொக்க ஏட்டின் இருப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொக்க எட இப்படி இப்படி கிராஸ் பண்ணிட்டு, செல்லேடு அப்படிங்கிறதுல எது பிளஸ்ல இருக்கோ, இந்த 3 ஐட்டம் பிளஸ்ல இருக்க இத கூட்டிக்கோங்க. எது எது மைனஸ் இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிருங்க. சரிங்களா? இப்ப நான் அக்கவுண்டுக்குள்ள தீர்வுக்குள்ள போலாம். இத நீங்க ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ், மைனஸ் அப்படிங்கிறது. நான் சொன்ன அந்த 4 நடவடிக்கைய மட்டும் மனசுல வச்சுட்டு நீங்க பாருங்க. வசூலுக்கு செலுத்திய அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பேங்க்குக்கு செக்க வசூலுக்கு அனுப்பியிருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு அதிகமாகும், அங்க கம்மியாகும் பாஸ்புக்ல. கொடுத்த, விடுத்த அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, நம்மளுக்கு கம்மியாகும். மைனஸா இருக்கும். பேங்க்ல அதிகமா இருக்கும். 2வது. மைனஸ், பிளஸ்ஸாக இருக்கும். 3வது வங்கி நம்மளுக்காக செலவு செஞ்சது அப்படின்னீங்கன்னா, வங்கியில அதாவது செல்லேட்ல மைனஸ் நம்மளுக்கு பிளஸ். 4வது வங்கி நம்மளுக்காக ஏதாவது வசூல் பண்ணாங்கன்னு வையுங்க. அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, செல்லேட்ல பிளஸ் நம்மளுக்கு மைனஸ். இந்த 4 இது மட்டும் நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா உங்களுக்கு இந்த சம்ம போட்டுறலாம். சரியா? இல்ல அப்படின்னீங்கன்னா, மறுபடியும் நான் சொல்றேன். நீங்க ஏதாவது நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. நோட்ல உங்களால எழுத முடியுமா? இல்ல பக்கத்துல பேப்பரு ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வைக்க முடியுமா? இல்ல முன்னாடி பேஜுக்கு நம்ம போய் மறுபடியும் வேணா நானு சொல்றேன். இன்னொரு தடவ நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கால இடைவெளின்னு இருக்கும்ல, அத எடுத்துக்கோங்க. கால இடைவெளின்னு இருக்கிற இடத்துல ஒரு 8 நடவடிக்கை குடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்திலேயே நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இந்த இருக்குல்ல. விடுத்த அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த இடத்துல மேல ரொக்கையேடு, செல்லேடுன்னு எழுதி வச்சுக்கோ. காமனா எழுதி வச்சுக்கோங்க. இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டு மாரி போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நீங்க என்ன வரும்ன்னு சொல்லிர்றேன். இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு, ஃபர்ஸ்ட் நடவடிக்கை விடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கொடுத்தன்னு அர்த்தம். கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ரொக்க ஏட்ல மைனஸ். செல்லேட்ல பிளஸ். சரிங்களா? ரொக்க ஏடு செல்லேட்ல நம்மளுக்கு மைனஸ், இங்க பிளஸ். நெக்ஸ்ட் வந்து வைப்பு செய்த அப்படின்னா, நம்ம வந்து டெபாசிட் இருக்கு. சரியா? அது வந்து நமக்கு பேங்க்ல வசூலிக்க சொல்லியிருக்கிறோம். வசூல்ங்கிற வார்த்தை வந்திருக்குதா? வசூலுக்கு அனுப்பிய அப்படின்னு வரும். இந்த வசூல்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு பிளஸ். இங்க மைனஸ். நம்ம வசூலுக்கு அனுப்புனோம்னா நம்மளுக்கு என்ட்ரி போட்டுட்டோம். அமௌண்ட் அதிகமாயிரும். இங்க வந்து மைனஸ். ஏன்னா வரவு வைக்கல. அதனால மைனஸ். 3வது செலவு செஞ்சிருக்கிறாங்க. மேல்வரை பற்றி செலவு, வங்கி கட்டணம் இது எல்லாமே அவங்க பணம் எடுத்துட்டாங்க. நம்ம அக்கவுண்ட்லருந்து பணம் எடுத்துட்டாங்க. எடுக்கும்போது வங்கிய பத்தி பேசுறாங்கன்னு வையேன், வங்கி விதித்த, வங்கி செலுத்திய அப்படி அப்படி வங்கிய பத்தி பேசினாலே செல்லேட்டுக்கு போயிரும். செலவு செஞ்சிருக்காங்கன்னா மைனஸ். சரியா? நம்மட்ட இருந்து பணம் எடுக்குறாங்கன்னா மைனஸ். அப்ப ரொக்க ஏட்ல பிளஸ். இந்த இடத்துல பிளஸ். இங்க மைனஸ். வங்கி வசூல் செய்த வங்கி பத்தி பேசிட்டாங்களா, அப்ப வங்கியில வசூல் செஞ்சிருக்கிற நம்மளுக்காங்க. அப்ப வங்கியில பிளஸ், இங்க ரொக்க ஏட்ல மைனஸ். அப்ப காசோலை மறுத்தல் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. காசோலை மறுத்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு பணம் வாங்க சொல்லி அனுப்பியிருக்கிறோம். அவங்க மறுக்கப்படுதல்ன்னு சொல்லிட்டாங்க. மறுக்கப்படுதுன்னா அங்க வரவு வைக்கலன்னு அர்த்தம். அதனால அங்க மைனஸ், நம்மளுக்கு பிளஸ். வாடிக்கையாளர் நேரடியா வங்கியில செலுத்தியிருக்கா. அப்ப வங்கியில பிளஸ், நம்மளுக்கு மைனஸ். வங்கி நேரடியாக மற்றவருக்கு பணம் செலுத்துவது. சரியா? பணம் நான் பேங்க்லேருந்து வெளியில போச்சு. நம்ம நம்ம சார்பாக அனுப்பியிருக்கிறாங்க. பேங்க்ல மைனஸ், நம்மளுக்கு பிளஸ். அப்ப வங்கி வந்து ரசீது மீதான ரொக்கம் வசூலிச்சிருக்கிறாங்க. பணம் வந்து விற்பனை செஞ்சிருக்கிறோம். அத அந்த அந்த ரசீதுக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப வங்கிக்கு பிளஸ், நம்மளுக்கு மைனஸ். சரிங்களா? எழுதியிருப்பீங்க. நான் சொன்னது எழுதி வச்சுட்டீங்கன்னா, இதுக்கு மீறி உங்களுக்கு எந்த நடவடிக்கையும் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இந்த 7 நடவடிக்கை தான் மாத்தி மாத்தி சாரி 8 நடவடிக்கை தான் மாத்தி மாத்தி வரப்போது. இப்ப நான் சொன்னத கரெக்ட்டா ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. இங்க ரொக்க ஏடுன்னு எழுது. இந்த இடத்துல செல்லேடுன்னு எழுது. நடுவுல கோடு போட்டுக்கோ.
ரொக்கையேடுங்கிறது நம்ம தயாரிக்கிறது. செல்லேடுங்கிறது பாஸ்புக் பேங்க் நம்மளுக்காக தயாரிக்கிறது. இப்ப நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நம்மளுக்கு பாதிப்பு வருதா? ரொக்கையேட்ல செல்லேட்டுக்கு பாதிப்பு வருதான்னு பார்த்து நம்ம இப்ப பிளஸ், மைனஸ் சொல்லியிருக்கிறேன். இத போட்டுட்டு நீங்க எடுத்துக்காட்டுக்கு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, அப்ப 2வது எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு 3வது இதுல 2வது எடுத்துக்காட்டுல உங்களுக்கு ரொக்கையேட்டின்படி இருப்பு 40,200 இது எத எத கூட்டணுமோ அத கூட்டிக்கோங்கன்னு சொன்னேன். 3 ஐட்டம் கூட்ட சொன்னேன். நெக்ஸ்ட் 3 ஐட்டம் கழிக்க சொல்லியிருக்குது. அது கழிச்சு அவுட்டர் காலத்துல போடு. ரஃப் ஷீட் எழுதி வச்சீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ரொக்க ஏடு மீதான மேல்வரை பற்று காமிக்கும் பொழுது, அதாவது உங்களுக்கு அதிகப்படியாக செலவு நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்த விட அதிகப்படியாக நம்ம பணம் எடுத்த செலவு செய்யும் பொழுது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ரொக்க ஏற்றின்படி மேல்வரை பற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரொக்க ஏடு வரவிருப்பை காட்டியிருக்குதுன்னு. ரொக்க ஏடு பற்றிருப்பை தானே காட்டணும். அது சொத்து பற்றிருப்பை காட்டும். அப்ப ரொக்க ஏட்டுல எவ்வளோ பணம் வச்சிருக்கிறோமோ, அத விட மேல நம்ம செலவு செஞ்சுட்டோம்னு அர்த்தம். சரியா? அப்போ செல்லேட்டின்படி தட் மீன்ஸ் நானு வங்கி பத்திய பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ரொக்க ஏட்டுல ரொக்க பத்தி பத்தி பேசுறேன். வங்கி பத்தியில. சரிங்களா? அந்த அந்த அளவுக்கு மீறி நம்ம செலவு செஞ்சிருக்கிறோம். அப்போ அங்க மேல்வரை பற்று காமிக்குது. செல்லேட்லயும் அதே மாரி மேல்வரை பற்று காமிக்கணும். சரிங்களா? அது வந்து டிஃபரன்ஸ் வருது. என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மேல் சாதகமான இருப்பாக இருந்துச்சுன்னா, ரொக்க ஏற்றின்படி பத் அ வந்து பற்று இருப்பு இருந்துச்சு அப்டின்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 சம் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, பேங்க்ல டெபாசிட் இருக்கிற மாரி பேசுனோமா? இப்ப பார்த்தீங்கன்னா, மேல்வரை பற்றுனா அங்க கடன் இருக்குது அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கடன் இருக்குது. அந்த கடன் அந்த கடன நம்ம அதிகப்படியான பற்று செஞ்சுட்டோம். அதிகப்படியான எடுத்துட்டோம். அதுதான் கடன் அப்படிங்கிறேன். அந்த கடன் இந்த கீழ இருக்கக்கூடிய செயல்கள்னால சரி இந்த இந்த அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல்ல 5 அட்ஜஸ்ட்மென்ட் இருக்குல்ல இதனால அந்த கடன் அதிகமாகுதா? கம்மியாகுதா? அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். புரியுதாம்மா? இந்த முதல் 2 சம்ல பார்த்தீங்கன்னா, பேங்க்ல அமௌண்ட் இருக்குது. பேங்க்ல பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருந்தங்காட்டிக்கு, இது வந்து பேலன்ஸ் அதிகமாகுதா? கம்மியாகுதா? பிளஸ், மைனஸ் போட்டோமா? பேலன்ஸ் வந்து அதிகமாகுமா? கம்மியாகுமா? அப்படின்னு பிளஸ், மைனஸ் போட்டுருக்கிறோம். இங்க அந்த மேல்வரை பற்று இருக்குது. அந்த மேல்வரை பற்று அதிகமாகுமா? கம்மியாகுமா? அப்படின்னு நினைச்சு இங்க போனோம். அப்ப இந்த மேல்வரை பற்றுனா என்ன அர்த்தம்? அதுவும் கடன் தானே. திருப்பி செலுத்த வேண்டியவை தானே. அப்ப அந்த பேங்க்ல ரூ. 10,000 மேல்வரை பற்று இருக்குது. ரூ. 10,000 நம்மளுக்கு கடன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கடன இந்த இந்த செயல்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ. சரியா? இப்ப நானு ரஃப் ஷீட் எடுக்கிறேன். இப்ப மறைஞ்சிருச்சு உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நடவடிக்கை ரொக்க ஏற்றின்படி மேல்வரை பற்று அப்படிங்கிற அமௌண்ட் மட்டும் தான் மறைஞ்சிருக்குது. ஸோ 2வது நடவடிக்கையிலேருந்து ஈஸியா உங்களுக்கு கண்ல பார்க்குற மாரி வரும். 3வது பாரு. ரஃப் ஷீட் 3 குடுத்துருக்கிறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோ. பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்களா? செலுத்திய காசோலை. இந்த இடத்துல செலுத்திய காசோலை. வசூலுக்கு செலுத்தியது. ஞாபகம் வச்சுக்கோ. வசூலுக்கு செலுத்திய அண்டர்லைன் பண்ணிரு. வசூலுக்கு செலுத்திய காசோலை இன்னும் வரவு வைக்கப்படாதது. வசூலுக்கு செலுத்திட்டீங்க. அப்ப நம்ம என்ன நெனச்சிருப்போம், இந்த ஏற்கனவே பேங்க்ல ரூ. 10,000 கடன் இருக்குதா? அப்ப வசூலுக்கு செலுத்தணும்னா, அந்த கடன் அதிகமாகுமா? கம்மியாகுமா? வசூலுக்கு செலுத்திய நம்ம வசூலிச்சு அந்த கடன் பார்த்தீங்கன்னா, பேங்க்காரங்க வசூலுக்கு அந்த பணத்த வச்சு சரி பண்ணிருவாங்கன்னு நெனைப்பீங்களா? சரிங்களா? பேங்க்ல அந்த கடன் கம்மியாகும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லையா? அந்த பேங்க்ல அந்த கடன் கம்மியாகும். கம்மியாயிரும்ல. நம்ம வசூலுக்கு ஒரு செக்க குடுத்துருக்கிறேன்னா, ரூ. 10,000 வந்து கம்மியாயிரும் அப்படின்னு ரூ. 5,000 வந்து அந்த இதுல சரி கட்டிக்குவாங்க. நம்ம கடன் கம்மியாகும்னு நினைப்பீங்க. ஆனா அவங்க வரவு வைக்கவே இல்ல. அத கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஏட்ட கம்பேர் பண்ணும்போது வரவு வைக்கல அவங்க. அந்த வசூலுக்கே அனுப்பி அந்த காசோலை பணம் வாங்கவே இல்ல. அப்ப இங்கட்ல கடன் அப்படியே தான் இருக்கு. இத கம்பேர் பண்ணும்போது இங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கு. பிளஸ் அதிகமாக இருக்குது. நம்ம பே ச பாஸ் ரொக்க ஏட்ல பதிவு செஞ்சதுனால இங்க கடன் கம்மியாகும்னு நெனச்சோம். சரியா? இங்க பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 2வது விடுத்தன கொடுத்த. ஒரு காசோலை கொடுக்குறீங்க. ஏற்கனவே அங்க கடன் இருக்குது பேங்க்ல. ஒரு காசோலை வேற கொடுக்குறீங்க. அப்ப மேலும் உங்களுக்கு கடன் அதிகமாகுமா? கம்மியாகுமா? கடன் அதிகமாகும். அதுதான் பிளஸ் சிம்பல் போட்டிருக்கிறேன். கடன் அதிகமாகும். இங்க வந்து இத கம்பேர் பண்ணும்போது, இனியும்
பணத்த குடுக்கல. அந்த செக்குக்கான காசோலைக்கான பணம் வந்து குடுக்கல. முன்னிலைப்படுத்தப்படாதது. இன்னும் குடுக்கவே இல்ல. அப்ப கடன் அங்க கம்மியாக காமிக்கும். இங்க நம்மளுக்கு அதிகமாக காமிக்கும். 3வது வங்கி வாடிக்கையாளருந்து நேரடியாக பெற்றது. வாடிக்கையாளர் யாரோ போயி பேங்க்ல பணத்த போட்டுருக்காங்க. அப்ப அந்த கடன் கம்மியாயிரும். பேங்க்ல ரூ. 500 கம்மியாக இது காமிக்குது. இங்க நம்மளுக்கு தெரியாது. என்ட்ரி போட்டா தான் தெரியும். அதுவரைக்கும் கடன் அதிகமாக காமிக்கும். 4வது வங்கி பற்று வைத்த மேல்வரை பற்று மீது ஏற்கனவே நம்ம அதிகமாக அங்க பணம் எடுத்திருக்கோமா, அதுக்கு வட்டி போட்டுருக்காங்க. டெபாசிட் பணம் வந்து பேலன்ஸ் இருந்தாலும் வட்டி போடுவாங்க. ஓடி இருந்தாலும் வட்டி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வட்டி போட்டுருக்கோம். அப்ப அந்த வட்டி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய அக்கவுண்ட்ல இருந்து எடுக்கணும். அப்ப ஏற்கனவே அங்க வந்து கடன் இருக்கு. அந்த கடனோட இந்த கடன கூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த கடன் அதிகமாக காமிக்கும். நம்மளுக்கு அந்த வட்டி போட்டது தெரியாது. அதனால கம்மியாக காமிக்கும் கடன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வங்கி தவறுதலாக பற்று வைக்கப்பட்ட தொகை. பற்றுன்னா என்ன அர்த்தம்? இனி ஏதோ வந்து அ எடுத்துட்டு போன மாரி காமிக்குது. பற்றுனா பேங்க்ல எடுத்துட்டு போன மாரி காமிச்சா என்ன அர்த்தம்? பற்றுனா என்ன அர்த்தம்? எடுத்துட்டு போனாங்கன்னு அர்த்தம். வித்ட்ரான்னு அர்த்தம். அப்ப அங்க கடன் அதிகமாக காமிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருக்கு. அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போன மாரி காமிச்சோம்னா, பணம் வந்து எடுத்த மாரி வித்ட்ரா பண்ண மாரி காமிச்சதுன்னா, அந்த கடன் அதிகமாயிரும். இங்க வந்து கடன் கம்மியாக காமிக்கும். ஸோ ரொக்க ஏட்டின்படி உங்களுக்கு மேல்வரை பற்று சொன்னதுனால, ரொக்க ஏட்ட பென்சில் வச்சு அடிச்சிரு. இப்படி அடிச்சுட்டு, இப்போ எது எது கூட்டணுமோ அத கூட்டிக்கோ. எத கழிக்கணுமோ அத கழிச்சுக்கோ. சரிங்களா? இப்ப ரொக்க ஏற்றின்படி வங்கி மேல்வரை பற்று ஒரு தொகையை எடுத்து, அதுல இத வந்து எத கூட்டணும்? 5000, 1000, 300. ரூ. 6,300 கூட்டிட்டு, சரியா? ரூ. 1,500 கழிக்கணும். சரியாம்மா? இப்ப நானு ரஃப் ஷீட்ட எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? ரொக்க ஏற்றின்படி மேல்வரை பற்றுன்னு போட்டு, இதுல 3 தொகை கூட்டியிருக்கிறீங்க. ரூ. 6,300. 2 தொகை கழிச்சிருக்கிறீங்க. சரியா? இந்த வகையெல்லாம் அதுல இருக்கக்கூடிய வகை தான் உனக்கு. இந்த ரஃப் ஷீட் மட்டும் புரிஞ்சா போதும். ரஃப் ஷீட்ட ஒரு கார்னர்ல கண்டிப்பா நீங்க புக்ல போட்டு வச்சிருக்கணும். அதே மாரி தான் உங்களுக்கு பயிற்சி கணக்கும் வரும். அதனால அதே மாரி ரஃப் ஷீட் நீங்க போட்டு பழகணும். ஒரு தடவைக்கு 4 தடவ சொல்லி, சொல்லி நீங்க போட்டீங்கன்னா தான் அந்த பிளஸ், மைனஸ் சிம்பல் உனக்கு தெரியும். இல்ல பிளஸ் சிம்பல், மைனஸ் சிம்பல் தெரியலன்னா, ரொக்க ஏட்டுல இது பற்று அதிகமாகுமா? வரவு அதிகமாகுமா? அப்படி பேசணும். பற்று அதிகமாகும்னு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தொகை அதிகமாகும். நம்மளுடைய இருப்பு அதிகமாகும். வரவு அப்டின்னீங்கன்னா, இருப்பு கம்மியாகும். அதான் மைனஸ். இருப்பு கம்மியாச்சுன்னா மைனஸ். இருப்பு அதிகமாச்சுன்னா பிளஸ். புரியுதாம்மா? இப்டி வச்சு நீங்க போடணும். அது எது உன்னால முடியும் அப்டின்னும், அத வந்து நீங்க ம் உங்களால கரெக்ட்டா செய்யுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 4. ரோகிணி என்பவர் வீணா புகைப்பட நிறுவனத்தின் உரிமையாளர் ஆவார். மார்ச் 31, 2018ஆம் நாளன்று அவருடைய வணிகத்தில் ரொக்க ஏற்றின் வங்கி பத்தி இருப்பு கட் கட்டப்பட்டது. அது 12,000 மேல்வரை பற்று காமிச்சது. சரிங்களா? ரொக்க ஏட்ல வங்கி பத்தி ரூ. 12,000 மேல்வரை பற்று காமிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிகப்படியாக உங்களுக்கு பற்று செஞ்சிருக்கிறோம். வீணா புகைப்பட நிறுவனத்தின் வங்கி அறிக்கை 5,000 வரவு இருப்பை காட்டியது. வங்கி அறிக்கையில சரிங்களா? ரூ. 5,000 வரவிருப்பை காட்டு. பின்வரும் விவரங்களைக் கொண்டு வங்கி சரிக்கட்டும் பட்டியல் தயாரிக்க. எடுத்துக்காட்டு 4. இப்போ 2 இதுவும் குடுத்துருக்குறாங்க. ரொக்க ஏட்டு பத்தியும் குடுத்துருக்குறாங்க. வங்கி இதை பத்தியும் உங்களுக்கு குடுத்துருக்குறாங்க. ஸோ இத பார்க்கலாம் நம்ம. எடுத்துக்காட்டு 4. இதுக்கு ரஃப் ஷீட் நம்ம பார்க்கணும். 4. வங்கி நேரடியாக வசூலித்த பங்காதாயம். பேங்க்ல பங்காதாயம் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பேங்க் வசூல் பண்ணணும்னா, மேல்வரை பற்றுன்னு சொன்னவன் இந்த இடத்துல கடன் இருக்கு. நம்ம பேங்க்ல கடன் இருக்குது. அப்ப கடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பங்காதாயம் வசூல் பண்ணோம்னா, அந்த கடன் கம்மியாயிரும். ரூ. 11,200 கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு இங்க மைனஸ் பண்ணி சிம்பிள் காமிச்சிருக்கிறோம். கடன் கம்மியாயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதனால நம்மளுக்கு பிளஸ் சிம்பல் கடன் அதிகமாக காமிக்கும். பேங்க் தானே பங்காதாயத்த வசூல் பண்ணாங்க. நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. பிரிண்ட் போட்டா அந்த செக் பண்ண குறிப்பிட்ட நாள்ல நம்மளுக்கு தெரியல. புரியுதா? அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மார்ச் 2018 மார்ச் 27 அன்று கொடுத்த காசோலை.
எவ்வளவு கொடுத்துருக்கிறீங்க காசோலை? 9,000 கொடுத்திருக்கிறீங்க மதிப்புள்ள காசோலை. இதில் 7,000 மதிப்புள்ள காசோலை 2018 மார்ச் 31ஆம் நாள் வரை செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. 9,000 காசோலை குடுத்துருக்கிறீங்க. சரிங்களா? 9,000த்துல 9,000 ஒரே செக் கிடையாது. 2, 3 செக்கா குடுத்துருப்போம். அதுல பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, 9,000த்துல 7,000 பார்த்தீங்கன்னா, செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அப்ப அவங்களுக்கு 2,000 யாரோ செக்கு வசூலுக்கு போட்டு எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப 7,000 மட்டும் உங்களுக்கு கடன் இங்க சரிங்களா? செலுத்திக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இப்ப 2,000 மட்டும் தானே எடுத்துக்கிறாங்க. இப்ப 7,000 அந்த பேங்க்ல அப்படியே தான் இருக்கும். பணம் வெளியில குடுக்கல. அதனால இங்க மைனஸ் கடன் வந்து கம்மியா காமிக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் உங்களுக்கு அதிகமாக அந்த ரூ. 7,000 அதிகமாக காமிக்குது. நெக்ஸ்ட் வங்கியால் பற்று வைக்கப்பட்ட காசோலை புத்தகத்துக்கு செக் புக் நீங்க வாங்கியிருக்கீங்க ரூ. 200 அவங்க அந்த செக் புக்குக்கான பணத்தை எடுத்துட்டாங்க. அப்ப அந்த இது வந்து அதிகமாக காமிக்குது. கடன் அதிகமாக காமிக்குது. இத கம்பேர் பண்ணும்போது. இங்க வங்கி பற்று வைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டக வாடகை. பேங்க்ல நம்ம ஏற்கனவே ஏதோ லாக்கர்ல வச்சிருக்கோம். அதுக்கான வாடகை எடுத்துட்டாங்க. வாடகை எடுக்கும்போது இங்கேயும் கடன் அதிகமாக காமிக்கும். 2வது தடவ சொல்றேன் கேட்டுக்கோ. வங்கி நேரடியாக வசூலித்த பங்காதாயம். பேங்க்கு நம்மளுடைய பங்காதாயத்த வசூல் பண்ணியிருக்காங்க. அங்க ஏற்கனவே ஓடி இருக்குது. அந்த ஓடி அதிகமாகுமா? கம்மியாகுமா? கம்மியாயிரும். இந்த பணத்த வசூல் பண்ண உடனே அத சரி பண்ணியிருப்பாங்க. அமௌண்ட்ட சரி பண்ணியிருக்கிறாங்க. 11,200 அமௌண்ட் சரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓடி கம்மியாயிருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிகமாக காமிக்கும் பேங்க்ல. அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க. 2வது 2018 மார்ச் 27 அன்று ஒரு காசோலை 9,000க்கு குடுத்துருக்கிறீங்க. காசோலை கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்போம், நம்மளுடைய அக்கவுண்ட்ல பணம் உங்களுக்கு கடன் அதிகமாயிருக்கும்னு நெனச்சு பிளஸ் சிம்பல் போட்டிருக்கிறீங்க. சரிங்களா? கடன் அதிகமா இங்க வந்து கடன் கம்மியா இருக்கு. எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு? 7,000 மதிப்புள்ள காசோலை 2018 மார்ச் 31 வரை செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லை. அப்டின்னா என்ன அர்த்தம்? இனியும் பணத்த கொடுக்கலன்னு அர்த்தம். இல்லையா? செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லைன்னா என்ன அர்த்தம்? விடுத்த காசோலை. நம்ம காசோலை குடுத்துட்டோம். பேங்க்லேருந்து வெளில போகல. அப்ப அந்த 7,000த்துக்கான அமௌண்ட் அங்கேயே தானே இருக்குது. சரிங்களா? அது அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்தா போதும். 9,000த்த பத்தி பேசவே இல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 2,000 பணம் தான் குடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வங்கியால் பற்று வைக்கப்பட்ட பற்றுனா நம்ம பேங்க்லேருந்து பணத்த எடுத்துட்டாங்க. நம்மளோட அக்கவுண்ட்லேருந்து இது 2மே நம்ம அக்கவுண்ட்லேருந்து பணத்த எடுத்துக்கிறாங்க. அப்ப கடன் 2மே அதிகமாயிருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல கம்மியாக காமிக்குது. இப்போ ரொக்க ஏடு குடுத்துருந்தாங்கன்னா, ரொக்க ஏட்ட அடிச்சுரு. செல்லேடு குடுத்துருந்தாங்கன்னா, செல்லேட்ட அடிச்சுரு. இப்ப ரொக்க ஏட குடுத்துருக்காங்க. இத அடிச்சுரு. அடிச்சுட்டு எத கூட்டணுமோ அத கூட்டிட்டு, எத கழிக்கணுமோ அத கழிச்சுருங்க. சரியாம்மா? இப்ப இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும். எத கூட்டணுமோ கூட்டியிருப்பீங்க. எத கழிக்கணுமோ அத கழிச்சிருப்பீங்க. அந்த அந்த ரஃப் சீட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா, ஈஸியா செக் பண்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரொக்கேட்டின்படி மேல்வரை பற்றும் குடுத்துருக்காங்க. வங்கி அறிக்கையின்படி சாதகமான இருப்புன்னு சொல்லியிருக்காங்க. சாதகமான இருப்புன்னா என்ன? அப்ப அந்த இடத்துல ஓடி இல்லையா? அப்படின்னு கேட்கறாங்க. இங்க அப்படி சொல்லல. இங்க பார்த்தீங்கன்னா, மொத்த ஓடி எவ்வளவு? 13,200 சரிங்களா? 12,000 ஏற்கனவே இருக்குது. இப்ப வேற பேங்க்ல இருந்து கொஞ்சம் பணம் வந்து வெளில போயிருக்குது. அப்ப இப்ப ரூ. 1,200 நம்மளுக்காக ஏதோ நம்ம அக்கவுண்ட்ல இருந்து எடுத்திருக்கிறாங்க. சரியா? அப்ப ரூ. 13,200 கடன் இருக்குது. நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, பங்காயத்த வசூல் பண்ணியிருக்கிறாங்க. காசோலைய வசூல் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் ரூ. 18,200 வசூல் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த இதுல பார்த்தீங்கன்னா, கடன் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சாதகமான இருப்பு. பேங்க்ல வந்து வசூல் பண்ணது அதிகம். செலவு பண்ணத விட. அதனால உங்களுக்கு இங்க வந்து சாதகமான இருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வங்கி அறிக்கையின்படி சாதகமான இருப்பு. இப்ப ரொக்க ஏட்டுல பத்தி சாதகமான இருப்பு சொன்னோமா, இப்ப வங்கி அறிக்கையின்படி சாதகமான இருப்பு பார்க்க போறோம். வங்கி அறிக்கையின்படி 2017 மார்ச் 31ல பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 இருக்குது. வங்கியில பாஸ்புக்ல ரூ. 25,000 இருக்கிற மாரி இருக்கு. வங்கி புத்தகத்த வச்சு இப்போ ரொக்க ஏட்ட நம்ம கம்பேர் பண்ண போறோம். மறுக்கப்பட்ட காசோலை 250 ரொக்க ஏட்டுல பதியல அப்படிங்கிறாங்க. அங்க செக் டிஸானர் ஆயிருச்சு. அத வந்து ரொக்க ஏட்டுல பதிவு செய்யல. அத பதிவு செய்யணும்.
வங்கி செலுத்திய காசோலை தொகை 3500 இன்னும் வங்கியில நம்ம செலுத்தியிருக்கிறோம். அது வசூலிக்கப்படல. பேங்க்ல இன்னும் வசூலிக்க வரல. பேங்க் பாஸ்புக்ல பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வங்கி கட்டணம் 300 ரொக்கேட்ல பதிவு செய்யல. விடுத்த காசோலை 9000 செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படும். நீங்க ஒரே ரிப்பீட்டடா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல சம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி ஒரு 5 ஐட்டம் குடுக்குறாங்கன்னா, அதில 2, 3 ஐட்டம் ரிப்பீட் ஆயிருக்கும். மறுபடியும் மறுபடியும் அதே தான் வரும் உங்களுக்கு. அதனால பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப நானு ரஃப் ஷீட் எடுக்கிறேன். 5வதுக்கு ரஃப் ஷீட் எடுக்கிறேன். அஞ்சு. சரியா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இடத்துல வங்கி அறிக்கையின்படி இருப்பு. இத நம்ம ரஃப் ஷீட்டுக்கு தேவையில்ல. நமக்கு ஸ்டேட்மெண்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கணுமோ அத குடுத்துருக்காங்க. 2வது பாரு மறுக்கப்பட்ட காசோலை. சாதகமான இருப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்க கடன் இல்ல. ஏற்கனவே அங்க பேலன்ஸ் இருக்குது. அத வச்சு நம்ம போடப் போறோம். மறுக்கப்பட்ட காசோலை மறுத்துட்டாங்க. நம்ம வசூலுக்கு அனுப்பி மறுத்துட்டாங்க. அப்ப ஏடுகள்ல பதிவு செய்யல. ரொக்க ஏட்ல பதிவு செய்யலன்னு நம்ம மறுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெபாசிட் ஆயிருக்காது பணம். இல்லையா? நம்மளுடைய பணம் டெபாசிட் ஆயிருக்குமா? இல்ல. அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். மறுத்துட்டாங்கல்ல, அதனால அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே காசோலை குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்மள என்ட்ரி போட்டு வச்சிருப்போம். அதிகமாக காமிக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, வங்கியில் வசூலுக்கு செலுத்தியிருக்கிறீங்க. வசூலுக்கு செலுத்துனோம்னு நம்ம பிளஸ் போட்டு வச்சிருப்போம். இங்க வந்து வசூலிக்கவே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால மைனஸ். 3வது வங்கி கட்டணம் 300 ரொக்கயத்துல பதிவு செய்யல. வங்கி கட்டணம்னாலே செலவு தான். இங்க மைனஸ், இங்க பிளஸ். கான்ஸ்டன்ட்டா வங்கி கட்டணம்னா இங்க மைனஸ், இங்க பிளஸ் மைனஸ் தான் வரும். சரியா? வங்கின்னு சொன்னா வங்கிக்கு போயிரு. செலவு செஞ்சாங்களா மைனஸ், இங்க பிளஸ். நெக்ஸ்ட் விடுத்த காசோலை 9000 செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. விடுத்த காசோலை கொடுத்துருக்கிறீங்க. கொடுத்த காசோலைனால இங்க மைனஸ், இங்க பிளஸ். சரியா? இது ஈஸியான ஒரு சம் உங்களுக்கு. ரஃப் ஷீட்ட நோட் பண்ணிக்கோ. ரஃப் ஷீட்ட நோட் பண்ணிக்கோங்க. இப்ப வங்கி அறிக்கையின்படி இருப்பு அப்படின்னு சொன்னதுனால, செல்லேட்டின்படி இருப்புன்னு சொன்னதுனால, செல்லேட அடிச்சுருங்க. சரிங்களா? இந்த இந்த செல்லேட இப்படி ஒரு அடி அடிச்சுரு. அடிச்சுட்டீங்கன்னா, எத கூட்டணுமோ அத கூட்டிட்டு, எத கழிக்கணுமோ அத கழிச்சுருங்க. ஃபர்ஸ்ட் 3 கூட்டிருங்க. லாஸ்ட் 1 கழிச்சுருங்க. நெக்ஸ்ட் 6. இதுவும் பார்த்தீங்கன்னா, வங்கி அறிக்கையின்படி இருப்பு அப்படிங்கிறது சாதகமான இருப்பு. வசூலுக்கு செலுத்திய அப்போ உங்களுக்கு பிளஸ் மைனஸ். கொடுத்த மைனஸ் பிளஸ். அதுக்கப்புறம் வங்கி நேரடியாக வசூலித்த கடனீட்டு பத்திரம் மீதான வட்டி. சரிங்களா? அப்ப அங்க பிளஸ்ஸு. வட்டி வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுக்கு மைனஸ். ரொக்கையேட்ல மைனஸ். கட்டிடம் மீது காப்பீட்டு முனையம் வங்கியால் நேரடியாக காப்பீட்டு முனையம் செலுத்தியிருக்காங்க. அங்க மைனஸ். செல்லேட்ல மைனஸ். நம்மளுக்கு பிளஸ். வங்கி தவறுதலாக வரவு வைக்கப்பட்ட தொகை. தவறுதாக வரவு வச்சிருக்காங்க. அதுல பிளஸ், இங்க மைனஸ். சரிங்களா? இப்ப நான் சொல்லிட்டேன். ரஃப் ஷீட் சொல்றேன். ரஃப் ஷீட்ட வந்து டிஸ்ப்ளேல கொண்டு வர்றேன். நீங்க பார்த்துட்டு ஏதோ ஒரு பக்கத்துல நீங்க எழுதி வச்சுட்டு சம்ம பார்த்துக்கலாம். ஆறு. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் 2018 சாரி 2017 டிசம்பர் 28 செலுத்திய அப்ப வசூலுக்கு செலுத்திய பிளஸ் மைனஸ் சொன்னனா? பிளஸ் மைனஸ். விடுத்த மைனஸ் பிளஸ். விடுத்த மைனஸ் பிளஸ். விடுத்தன்னா கொடுத்த. நம்ம கொடுத்த உடனே மைனஸ் அமௌண்ட் கம்மி பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? இங்க வந்து ஓகே. வங்கி நேரடியா வட்டி வாங்கியிருக்கிறாங்க. வங்கிக்கு போயிரு. இங்க பிளஸ். அங்க வந்து என்ட்ரி போட்டிருக்கிறாங்க பிளஸ். இங்க நம்ம என்ட்ரி போடல. அதனால மைனஸ். நெக்ஸ்ட் வந்து காப்பீட்டு முனைமம் 5வது. காப்பீட்டு முனைமம்னால செலவு. அங்க மைனஸ். நம்ம அக்கவுண்ட்ல கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க வந்து அதிகப்படியாக இருக்கும். அப்புறம் தவறுதலாக வரவு வச்சுட்டாங்க. வங்கி தவறுதலாக வரவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அங்க பிளஸ். இங்க மைனஸ். அதிகப்படியாக காமிக்கும். வரவு வச்சிருக்கிறாங்க. அது எப்ப வந்து அமௌண்ட் எடுத்து கலெக்ட் பண்றாங்களோ அது வரைக்கும் அங்க அதிகமாக காமிக்கும். இங்க பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அத கம்பேர் பண்ணும்போது. இப்ப வந்து வங்கி செல்லேட அமௌண்ட் குடுத்ததுனால செல்லேட ஒரு அடி அடிச்சுரு. அடிச்சுட்டு எத கூட்டணும்? 1யும் 4யும் கூட்டணும். மீதி 3யும் கழிச்சிருக்கணும். 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ரூ. 2000. ரூ. 2000வும்
4000 கூட்டணும். மீதி எல்லாமே உங்களுக்கு கழிக்கணும். சரிங்களா? இப்ப நான் வெளியில வந்துட்டு ஆன்ஸருக்கு போறோம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 இங்க பார்த்தீங்கன்னா, மேல்வரை பற்று. மேல்வரை பற்றுங்கிறது பாதகமான இருப்பு. அதாவது பேங்க்ல ஓடி இருக்குது. சரிங்களா? அதே தான் ஓடி இருக்குது. மாத்தி, மாத்தி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதனால ஓடி பத்தி பத்தி பார்க்கலாம் இங்க. 7 7க்கு ரஃப் ஷீட் உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இங்க கடன் இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மேல்வரை பற்றுன்னு ஒரு வார்த்தை வந்ததுனால, கடன் இருக்குது. அந்த கடன்னால, இந்த செயல்னால அந்த கடன் அதிகமாகுமா? கம்மியாகுமா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். வங்கியில் செலுத்திய வசூலுக்கு செலுத்தியிருக்கிறீங்க. ஒரு செக் குடுத்துருக்கிறீங்க. குடுத்தோனே நம்ம என்ன நெனச்சிருப்போம்? நம்மளுடைய கடன் கம்மியாகும்னு நெனச்சிருப்போம். இல்லையா? நம்மளுடைய பணம் குடுத்து செக்க குடுத்துட்டீங்க. அத வாங்கி அவங்க சரி பண்ணிருவாங்கன்னு நெனச்சிருப்போம். அந்த கடன்ல அட்ஜஸ்ட் பண்ணிருவாங்கன்னு நெனைப்போம். ஆனா இன்னியும் வசூலிக்கல. புரியுதாம்மா? அந்த செக்க இனியும் வசூல் பண்ணல. பேங்க்காரங்க வசூல் பண்ணல. அப்ப அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு காசோலை கொடுத்திருக்கிறீங்க. விடுத்தங்கிறது கொடுத்த. கொடுத்த காசோலை காசோலை கொடுக்கும்போது நம்மளுக்கு கடன் அதிகமாகும்னு நெனச்சு பிளஸ் சிம்பல் போட்டிருப்போம். அங்க பார்த்தீங்கன்னா, மைனஸ். இனியும் பணம் வெளில போகல. நெக்ஸ்ட்டு வங்கியில் தவறுதலா பற்று வச்சுட்டாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, பற்றுங்கிறது வித்ட்ரா. அப்ப கடன் அதிகமாக காமிக்கும் உங்களுக்கு. அங்க மைனஸ். செல்லேட்ல சாரி பிளஸ் நம்மளுக்கு மைனஸ். வங்கியில் பற்று வைக்கப்பட்ட வங்கி கட்டணம் ஒரு செலவு செஞ்சிருக்கிறோங்க. நம்ம வந்து நம்மளோட அக்கவுண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்ப அங்க கடன் அதிகமாக காமிக்கும். நம்மளுக்கு கம்மியாக காமிக்கும். காப்பீட்டு முனைமம் அங்க வந்து கடன் அதிகமாக காமிக்கும். நம்மளுக்கு கடன் கம்மியாக காமிக்கும். சரியா? இப்ப நானு சொல்லிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, டிஸ்ப்ளேல ரஃப் ஷீட் கொண்டு வர்றேன். சரியா? ஏழு பார்த்துக்கோங்கம்மா. 2வது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, செலுத்தியன்னு சொல்லியிருக்கிறாங்க. வசூலுக்கு செலுத்தியிருக்கிறோம். அப்ப கடன் கம்மியாகும்னு நெனச்சு நம்ம மைனஸ் பண்ணியிருக்கிறோம். கொடுத்துருக்கிறீங்க. அப்ப கடன் அதிகமாகும்னு நெனச்சு பிளஸ் பண்ணியிருக்கிறீங்க. 4வது தவறுதலாக பற்று வச்சுட்டாங்க. அப்ப கடன் உங்களுக்கு 4வதுல அதிகமாயிரும். 4வது மீன்ஸ் இங்க 3வது. ஃபர்ஸ்ட் இது வராது உங்களுக்கு. கடன் அதிகமாகும். வங்கின்னு சொன்னதுனால செல்லேட்டுக்கு போயிட்டோம். சரியா? நெக்ஸ்ட் 5வது வங்கின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அங்க பிளஸ்ஸு வங்கிக்கு போயிரு. ஏன் பிளஸ் அதிகமாகும் கடன்? அவங்க வங்கி கட்டணம் எடுத்துட்டாங்க நம்மளுக்கு. அப்ப கடன் அதிகமாகும். நம்மளோட அக்கவுண்டுக்கு பணம் வந்து அதிகமாக காமிக்கும். காப்பீட்டு முனையமும் அதே மாரி செலுத்தியிருக்கிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமாக காமிக்குது. இங்க மைனஸ் சிம்பல் போட்டிருக்கிறீங்க. சரியா? இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7வதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல. நோட் பண்ணி வச்சுட்டு, ஏன் பிளஸ் சிம்பல் வந்துச்சு? ஏன் மைனஸ் சிம்பல் வந்துச்சுன்னு ஒரு தடவைக்கு 2 தடவ சொல்லி பார்க்கணும். வசூலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னீங்கன்னா, கடன் அதிகமாகுதா? விடுத்த அப்படிங்கிறது கடன் கம்மியாகுதா? இது என்ன அப்படின்னு நீங்க யோசனை பண்ணணும். சரிங்களா? யோசனை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு செயலுக்கும் இந்த கடன் அதிகமாகுமா? கம்மியாகுமா? அப்படிங்கிறத நீ பிளஸ், மைனஸ் சிம்பல்ல போட்டுருக்கிறேன். ஓகே. இத நான் டிஸ்ப்ளேலேருந்து எடுத்துட்டு ஆன்ஸர் ஷீட்டுக்கு போறேன். ஒரு இது பிளஸ் மீதி எல்லாமே மைனஸ். செல்லேட நீங்க இதில பத்தி செல்லேட அடிச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல அடிச்சுட்டீங்கன்னா, மீதி வந்து என்னன்னு பார்த்துக்கோ. இங்க வங்கி அறிக்கையின்படின்னு சொன்னதுனால, வங்கி அறிக்கை அது மீன்ஸ் செல்லேட நீ கட் பண்ணிட்டேன். பாஸ்புக்க நான் கட் பண்ணிட்டு, இங்க ஒரு பிளஸ் தான் இருக்குது. இல்ல. ஓகேவா? இப்ப நான் வெளியில வந்துர்றேன். பாரு ஒரு பிளஸ் இருக்கும். மீதி எல்லாமே மைனஸ் இருக்கும். இப்ப 8வதுல நெறைய நடவடிக்கை இருக்குது. சரிங்களா? நெறைய இருக்குது உங்களுக்கு 8வதுல. 8வதுல இந்த இடத்துல 8வதுடைய நான் ரஃப் ஷீட்ட கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் நடவடிக்கை பாரு. 2017 டிசம்பர் 31ல நம்ம கணக்கு தயாரிக்கிறோம்.
இங்க 2017 டிசம்பர் 31ல 10,000 பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கடனாக இருக்குது. அந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஓடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நடவடிக்கை பாரு. 2017 டிசம்பர் 30ல வங்கியில ஒரு காசோலை செலுத்தியிருக்கிறீங்க. சரிங்களா? எவ்வளோ காசோலை செலுத்தணும்னு அந்த கடன் அதிகமா, கம்மியாகுமா? வசூலுக்கு செலுத்தின உடனே நம்ம காசோலை செலுத்திட்டோம். செலுத்தின உடனே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்மளுக்கு கடன் கம்மியாயிரும்னு நெனச்சு மைனஸ் சிம்பல் போட்டுக்கோ. இங்க பிளஸ்ஸாக காமிப்பீங்க. சரியா? 2வது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31ல பற்று வைக்கப்பட்ட நீண்டகால கடன் மீதான வட்டி 500. கடனுக்கு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வங்கியால் பற்று வைக்கப்பட்ட வட்டி. பேங்க்ல நம்மளுக்கு வட்டி போட்டுருக்குறாங்க. அங்க கடன் இருக்குது. அந்த கடனுக்கு வட்டி போட்டுருக்குறோம். நம்மளுக்கு தெரியாது. நம்ம அக்கவுண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. அப்ப அங்க ஏற்கனவே கடன் இருக்குது. அந்த கடனோட சேர்ந்து இந்த கடன் அதிகமாயிருச்சு. இங்க பிளஸ்ன்னு இங்க மைனஸ் போட்டுக்கோ. 3வது பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, 2017 டிசம்பர் 24ல என்ன பண்ணியிருக்காங்க, 550க்கான காசோலை கொடுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? கொடுத்துருக்கிறீங்க. வங்கியால் வசூலும் பண்ணிட்டாங்க. அது 505 அப்படின்னு ரொக்க ஏட்ல வங்கி பத்தியில பதியப்பட்டிருக்குது. பேங்க்ல கரெக்ட்டா தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அக்கவுண்ட்ல எவ்வளோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க? ரூ. 45 கம்மியா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரியாம்மா? அப்போ இந்த இடத்துல பாரு. ரூ. 45 பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, கம்மியா இருக்குது உங்களுக்கு. 2வது விடுத்த காசோலை. விடுக்கப்பட்ட காசோலை தானே? இந்த இடத்துல 3வது பாரு விடுக்கப்பட்ட காசோலை. அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரூ. 45 அதிகமாக கடன் காமிக்கும். இந்த இடத்துல கம்மியாக காமிக்கும். சரியா? நாலாவது பார்த்தீங்கன்னா 4வது டிசம்பர் 27ல விடுத்த காசோலை புக்க செக் பண்ணிக்கோங்கம்மா. 200 2 முறை பதிவு விடுத்தன கொடுத்ததான் இதுவும். கொடுத்த காசோலை 2 முறை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப 2 முறை பதிவு செஞ்சதுனால, 1 முறை பதிவு செஞ்சா போதும். இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாக கடன் காமிக்கும். 2017 வந்து டிசம்பர் 27 அன்று விடுத்த காசை 2 முறை ரொக்க ஏட்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரொக்க ஏட்ல பதிவு செஞ்சதுனால உங்களுக்கு 1 முறை பதிவு செய்றது பிரச்சனை இல்ல. 2 முறைங்கிறது அந்த ரூ. 200 உங்களுக்கு அந்த கடனானது அதிகமாக காமிக்கும். அதுக்கப்புறமா ரொக்க வைப்பு ரொக்க வைப்பு 2598 வங்கியால் 2589 மாத்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 98 89 என பதியப்பட்டது. பேங்க்ல டெபாசிட்ல வங்கியால் தப்பா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரூ. 9 அதிகமாக கடன் காமிக்கும். சரிங்களா? கரெக்ட்டா நம்மளுக்கு அந்த ரொக்க நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். ரூ. 2598 டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். ஆனா பேங்க்காரங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 89 மாத்தி போட்டதுனால, நம்ம இவ்வளோ கரெக்ட் பண்ணிட்டோம். நம்ம ரொக்க ஏற்ற இந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு நினைப்போம். அங்க பார்த்தீங்கன்னா, ரூ. 9 உங்களுக்கு அதிகமாக கடன் காமிக்கும். அந்த கடன் அதிகமாக காமிக்குது. சரியா? இப்ப பாரு, அடுத்து பணம் வைப்பு இயந்திரம் வாயிலாக கேஷ் டெபாசிட் மெஷின் மூலமாக டிசம்பர் 31 அன்று வாடிக்கையாளர் செலுத்தப்பட்ட 2000 ஏடுகள்ல பதிவு செய்யல. அதான் ரொக்க ஏட்ல பதிவு செய்யல. ஆனா பேங்க்குக்கு போயிருச்சு. அப்ப நம்மளுடைய கடன் பார்த்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு கம்மியா இருக்கும் ரூ. 2000. நம்மளுக்கு அதிகமாக காமிக்கும். அந்த ஏற்கனவே ஓடி இருக்கிறதுனால, ஓடிக்கு ரூ. 600 பார்த்தீங்கன்னா, பேங்க்காரங்க பிடிச்சிருக்காங்க. அப்ப அங்க கடன் அதிகமாக காமிக்கும். நம்மளுக்கு தெரியாது. அதனால மைனஸ்ல இருக்குது. கடன் கம்மியாக நெனச்சுட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து டிசம்பர் 2017ல பார்த்தீங்கன்னா, 29ல காசோலை 2 குடுத்துருக்கிறீங்க. விடுத்த காசோலை. கொடுத்த காசோலை முறையே 500, 700. முதல் காசோலை மட்டுமே 2017 டிசம்பர் 31ல செலுத்துகைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது. குடுத்துட்டாங்க. அப்ப எது குடுக்கல? 700 இல்லையா? 2வது காசோலை. அந்த 700 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க காசோலைக்கான பணத்த பேங்க்காரங்க குடுக்கல. அப்ப அந்த அளவுக்கு வட்டி உங்களுக்கு அங்க கம்மியாக ஓடி உங்களுக்கு கம்மியாக காமிக்கும். கடன் வந்து கம்மியாக காமிக்கும். நம்மளுக்கு 700 வந்து அதிகமாக காமிக்கும்.
புரியுதாம்மா? இங்க பார்த்தீங்கன்னா ரூ. 700 நம்ம குடுத்துட்டாங்கன்னு நெனச்சு இந்த இடத்துல பிளஸ் பண்ணி வச்சிருப்போம். கடன் அதிகமாக இருக்குதுன்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா ரூ. 700 பேங்க்காரங்க குடுக்கவே இல்ல. அந்த அளவுக்கு கடன் கம்மியாக காமிக்குது. ஸோ இந்த ரஃப் ஷீட்ட பார்த்தீங்க அப்டின்னா, ஏதோ ஒரு பக்கத்துல போட்டு வச்சுக்கோங்க. ஏன் பிளஸ் சிம்பல், ஏன் மைனஸ் சிம்பல்ன்னு ஒரு தடவைக்கு 4 தடவ நீங்க யோசனை பண்ணணும். சரிங்களா? இந்த கடன் வந்து இங்க ஓடி அப்படிங்கிறது பேங்க்ல நம்மளுக்கு எவ்வளோ பணம் எடுக்கணுமோ, அதுக்கு மேல அதிகமாக எடுத்தீங்கன்னா, அதுக்கு பேரு ஓடி. அந்த ஓடி சரிங்களா? ஏன் அதிகமாகுது? ஏன் கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு காசோலை குடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஓடி கம்மியா இருக்கும். வசூலுக்கு அனுப்புனீங்கன்னா. காசோலை குடுத்தீங்கன்னா, ஓடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியாக அ க காசோலை வசூலுக்கு அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு கடன் கம்மியா இருக்கும். கொடுத்துருக்கிறீங்கன்னா, கடன் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே மாரி டெபாசிட்டுக்கு அப்டின்னே வேற மாரி இருக்கும். கடனுக்கு அப்படிங்கிறது வேற மாரி இருக்கும். சாதகமானதுக்கு வேற மாரி இருக்கும். பாதகமானதுக்கு வேற மாரி இருக்கும். இந்த ரஃப் சீட்ட எழுதிட்டு, இதுல என்ன இருக்குது? உங்களுக்கு வங்கி ம் அதாவது வங்கி அறிக்கையானது 10,000 மேல்வரை பற்றினை காட்டியதுன்னு சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு. அதுல பார்த்தீங்கன்னா, செல்லேட்ல காமிச்சிருக்கிறாங்க. அப்ப செல்லேட நீங்க அடிச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ரொக்க ஏட்ல எது எது பிளஸோ அத பிளஸ் பண்ணிக்கோ. எது எது மைனஸோ அத மைனஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9 ரொக்க ஏட்டின் வங்கி பத்தி மற்றும் வங்கி அறிக்கை. சரிங்களா? ரொக்க ஏட்ல இருக்கக்கூடிய வங்கி பத்தி நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு குடுத்துருக்குறாங்க. இந்த 2யுமே நம்மளுக்கு குடுத்துருக்குறாங்க. எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது கீழ போய் பார்க்கலாம். இப்ப 2யுமே குடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. பாஸ்புக் இது, வங்கி அறிக்கைங்கிறது, கேஷ் புக் மேல இருக்கிறது. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்ப இருப்பு கீழ் கொணர்தல் பற்றுல இருக்குதுல்ல, அந்த பற்று இங்க வரவுல நம்ம காமிக்கும். இந்த இந்த பற்றுல உள்ளது ஐட்டம் ஃபுல்லாவேமோ பற்றுல உள்ள ஐட்டம் இந்த 5 ஐட்டம் இருக்குல்ல, அது ஃபுல்லா வரவுல நீங்க செக் பண்ணணும். வரவுல உள்ள ஐட்டத்த பற்றுல நம்ம செக் பண்ணணும். சரியா? அப்ப என்ன அர்த்தம்? ரொக்க ஏட்ல பற்று அப்படிங்கிறது நம்ம பணம் வாங்கியிருக்கிறோம்னு அர்த்தம். வரவுங்கிறது பணம் வெளில போச்சுன்னு அர்த்தம். பாஸ்புக்ல பற்று அப்படிங்கிறது பணம் வெளில வந்திருக்குது நம்மளுக்கு. நம்ம எடுத்துட்டோம்ல. அப்ப பேங்க்குக்கு என்னவாச்சு? பற்றுங்கிறது வெளில போச்சுன்னு அர்த்தம். வரவுங்கிறது பேங்க்குக்கு உள்ள பணம் போச்சுன்னு அர்த்தம். அதனால ஆப்போசிட்ல தான் வரும். இங்க பற்றுங்கிறது இங்க வரவு. இங்க வரவு அப்படிங்கிறது இங்க பற்று. இப்ப நம்ம கேன்சல் பண்ண போறோம். இப்ப பென்சில் எடுத்துக்கோ. உங்க புக்குல இருப்பு கீழ் கொணர்தல் 20,525 இந்த ஃபர்ஸ்ட் இருக்குதா? சரியா? இத வந்து அடிச்சிரு. இந்த இருப்பு கீழ் கொணர்தலையும் அடிச்சிருங்க. சரியா? இப்படியே நேரா கொண்டு இதுல அடிச்சிருக்கணும். அதே மாரி இதையும் அடிச்சிரு. இந்த இருப்பு கீழ் கொணர்தல்னு அடிச்சு, இந்த 20,525 அடிச்சிருங்க. 2 இடத்துல என்ட்ரி ஆயிருச்சுன்னு அர்த்தம். சரியா? பிரச்சனை இல்ல. அடுத்து ராம்ன்னு இருக்கு. ராம் இருக்குதான்னு பாரு. ராம் இருக்க ஒரு டேட் முன்னாடி, பின்னாடி இருந்தா பிரச்சனை இல்ல. ராமும் அமௌண்ட்டும் இருக்குதான்னு பாரு. அதையும் அடிச்சிரு. இங்க ராம்ன்னு அடிச்சு, இந்த தொகைய அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ரவின்னு இருக்குதான்னு பாரு. ரவி இருக்குது. ஸோ அதையும் அடிச்சிரு. இங்க அடிச்சு அந்த தொகைய அடிச்சிரு. அதுக்கப்புறமா கழிவு அல்லது கமலான்னு இருக்குதான்னு பாருங்க. சரியா? சரி கலா. அப்ப கலாவையும் அடிச்சிருங்க. கழிவு, கலான்னு இருக்கா? இதையும் அடிச்சிருங்க. இப்ப நிர்மலான்னு இருக்குதான்னு பாரு. நிர்மலாங்கிற வார்த்தை உங்களுக்கு இல்ல. இல்லைல்ல? இல்ல. அப்ப அத விட்ரு. மீதி எல்லாமே அடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா இங்க வரவுல வந்துரு. கமலா அப்படிங்கிறது இருக்குதான்னு பாரு. கமலா இருக்குது. அடிச்சிருங்க. மேலேயும் அடிச்சு, கீழேயும் இங்கேயும் அடிக்கணும். இங்கேயும் அடிச்சிரணும். இப்படி அடிச்சிரு. ஒரே அடி. கசகசன்னு அடிக்காத. இப்படி வந்து ஒரு பென்சில் வச்சு நேரா இப்படி டைரக்ட்டா அடிச்சிரு. அப்புறம் மகேஷ் இருக்குதான்னு பாரு. மகேஷ் இருக்குது. இங்கேயும் அடிச்சிரு. மகேஷ இப்படி இப்படி ஒரு அடி அடிச்சிரு. கீழேயும் மகேஷ இப்படி ஒரு அடி அடிச்சிரு. இப்படி ஒரு அடி அடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து மாலா இருக்குதான்னு பாரு. மாலாவும் இருக்குது. சாரி மாலா இல்ல. கமலா தான் இருக்குது. மாலா இல்ல. அதனால அத விட்டுட்டு சம்பளத்துக்கு வந்துரு. சம்பளம். சம்பளம் அப்படின்னு போட்டு கீழ இருக்குது பாரு ராஜன்னு. ராஜனுக்கு சம்பளம் குடுத்துருக்கிறீங்க. அப்ப அத அடிச்சிருங்க. அதே அமௌண்ட் இங்கேயும் அடிச்சிருங்க. அடிச்சுட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து இருப்பு கீழ் இறக்கம். அத அப்படியே வச்சுக்கோ. இந்த இருப்பு வச்சு போட்டீங்கன்னா, இந்த இருப்பு வரணும். சரிங்களா? இந்த இருப்பு வரணும். இந்த இருப்பு எடுத்து போட்டீங்கன்னா, மேல இருக்க இருப்பு வரணும். நீங்க ரொக்க ஏட்டு இருப்பு எடுத்து வச்சு கீழ இருக்கிற இருப்ப கண்டுபிடிச்சுக்கலாம்.
இப்ப எது எது அடிச்சோம், எது எது அடிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நிர்மலா அப்படிங்கிறது அடிக்கல நம்ம. 7,810. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மாலா அப்படிங்கிறது அடிக்கல. சரிங்களா? அதே மாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாமே அடிச்சிருக்கிறீங்க. கீழ 20,000ம் 1,820ம் அடிக்கல. இங்க 4,000 அடிக்கல. இத வச்சு நீங்க செல்லேடு பாஸ்புக்கையும், கேஷ் புக்கையும் செக் பண்ணணும். அப்ப நீ டி ஃபார்ம் போடணும். சரிங்களா? டி ஃபார்ம் போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வரணும். அடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு டி ஃபார்ம் போட்டு இந்த சம்ம நீங்க போடணும். இப்ப இந்த ரொக்க ஏத்துல பற்றுல நிர்மலான்னு இருக்குதா? அப்ப என்ன அர்த்தம்? நிர்மலா நிர்மலா வந்து ஒரு காசோலைய குடுத்துருக்கிறாரு. இல்லையா? காசோலை குடுத்தாங்காட்டிக்கு தான் ரொக்க ஏட்ல பற்று பக்கத்த நம்ம காசோலை வாங்கும்போது வாங்குனதாக நீங்க எழுதியிருப்பீங்க. சரியா? வசூலுக்கு அனுப்பியிருக்கிறேன். நிர்மலாவுடைய காசோலைய வசூலுக்கு பேங்க்குக்கு அனுப்பிட்டீங்க. அப்போ வங்கி கணக்கு பற்று நிர்மலா கணக்கு வரவு அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. அது வந்து உங்களுக்கு காசோலை வசூலுக்கு அனுப்பியதாக அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் வந்து இங்க மாலான்னு ஒண்ணு இருக்கு. மாலாக்கு நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன் ஏதோ குடுத்துருக்கிறீங்க. மாலாக்கு செக் குடுத்துருக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு குடுத்துருக்கலாம். அதுவும் நீங்க பதிவு செய்யல இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படின்னு கீழ இருக்குது. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, முதலீடு மீதான வட்டி. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு வந்து பணத்த வாங்கி இவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. இங்க முதலீடு மீதான வட்டியும் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியல. அதனால தான் கேஷ் புக்ல என்ட்ரி இல்ல. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் குடுத்துருக்குறாங்க. சரியா? காசோலை ஒண்ணு வ வசூலுக்கு வாங்கியிருக்கிறீங்க. இன்னொன்னு காசோலை குடுத்துருக்கிறீங்க. இது வந்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க. முதலீடு மீதான வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க. செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் குடுத்துருக்குறாங்க. இத வந்து வகையா வச்சுட்டு, நீங்க வந்து ரஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி போடணும்? இந்த மாரி வரும். இத நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வசூலுக்கு அனுப்பிய காசோலை. ஃபர்ஸ்ட்டு வந்து நிர்மலாவுடைய காசோலை வசூலுக்கு அனுப்பிட்டீங்க. வசூலுக்கு அனுப்பும்போதே நம்மளுக்கு நம்மளுடைய அக்கவுண்ட்ல அதிகமாயிரும்னு நெனச்சு பிளஸ் போட்டுருக்கிறீங்க. இங்க மைனஸ். சரியா? நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாலா. மாலாவுடைய இது பார்த்தீங்கன்னா, நம்ம காசோலை கொடுத்துருக்கிறீங்க. மாதம் ஆமா. காசோலை விடுத்துருக்கிறீங்க மாலாவுக்கு. அப்ப இங்க மைனஸ் ஆயிருச்சு. இங்க பிளஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கும், அதுக்கப்புறமா முதலீடு மீதான வட்டிக்கும் பணத்த வாங்கியிருக்கிறாங்க. அதனால இங்க பிளஸ், இங்க மைனஸ். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு பணம் குடுத்துருக்குறாங்க. அதனால இங்க மைனஸ், இங்க பிளஸ். இப்ப இந்த இடத்துல ரொக்க ஏட்டுல இருக்கக்கூடிய இருப்ப எடுக்கிறதுனால ரொக்க ஏட்ட அடிச்சிரு. அடிச்சுட்டு இருப்ப எடுத்து நீ போட்டீங்கன்னா, செல்லேட்டோட இருப்பு வரும். ரஃப் ஷீட்ட நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நோட் பண்ணிக்கோ. இப்ப சம் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வரும். ஓகேவா? இதோட பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பயிற்சி கணக்கு. பயிற்சி கணக்குல பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல அ 1 வேர்டு 10 1 வேர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 2 மார்க்கு, 3 மார்க்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா பயிற்சி கணக்கு. இந்த பயிற்சி கணக்குல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எளிதாக 2 அங்க எ பயிற் ம் எடுத்துக்காட்டுல என்ன இருந்துச்சோ, அதே மாரி ஈஸியா உங்களுக்கு இந்த இந்த பயிற்சி கணக்கும் உங்களுக்கு இருக்கும். மொத்தம் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, 10 உங்களுக்கு பயிற்சி கணக்கு இருக்குது. எப்படி 10 எடுத்துக்காட்டு இருந்துச்சோ, அதே மாரி உங்களுக்கு 10 ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பயிற்சி கணக்கு. அந்த மாரி தான் உங்களுக்கு எல்லா லெசன்லுமே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதனால ஈஸியா எடுத்துக்காட்டு புரியலன்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ வீடியோவையும் பாருங்க. ஆடியோவ கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, ரஃப் ஷீட் இதில போட்டு பார்த்துட்டு, இந்த பிளஸ், மைனஸ் ஏன் வந்திருக்குது அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவ போட்டு பார்த்துட்டு, கவனமா கேட்டுட்டு போட்டு பார்த்துட்டு, இந்த பயிற்சி கணக்க போடுங்க. சரிங்களா? இதே மாரி லாஸ்ட் சம் பார்த்தோமா, அதே மாரி இங்க ஒண்ணொண்ணையும் நீங்க மைனஸ் பண்ணணும். இருப்பு கீழ் கொணர்தல் இந்த இடத்துல 9,000 இருக்குது. சரியா? இத ஒரு அடி அடிச்சுருங்க. அதே மாரி இங்கேயும் 9,000 இருக்கும். அதையும் ஒரு அடி இப்படி ஒண்ணொண்ணா அடிச்சுட்டு, பற்றுல இருந்துச்சுன்னா செக்கு நீங்க வசூலுக்கு அனுப்பியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வரவுல ஏதாவது இருந்துச்சுன்னா, செக் நீங்க கொடுத்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாரி வரும். அதுக்கப்புறமா இங்க இதுல பற்றுல இருந்துச்சுன்னா, பணம் நீங்க அ அ வங்கி செலுத்தியிருக்குதுன்னு அர்த்தம். வரவுல இருந்துச்சுன்னா, வங்கி வசூல் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். பார்த்துட்டு நீங்க ஒன்னொன்னா கேன்சல் பண்ணி இதில கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்து அங்கேயும் இங்கேயும் செக் பண்ணும்போது கரெக்ட்டா வரும். சரியாம்மா?
இதோட வந்திருக்கு. இந்த லெசன் முடிஞ்சிருச்சும்மா. தேங்க்ஸ்மா.